विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डी कृष्णमृगत्वक्परिधानः। साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्वस्वरूपं विवृणोतु। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। द्वैपायनोष्ठपुटनिःसृतमप्रमेयं पुण्यं पवित्रमथ पापहरं शिवं च यो भारतं समधिगच्छति वाच्यमानं किं तस्य पुष्करजलैः अभिषेचनेन। धर्मो विवर्धति युधिष्ठिरकीर्तनेन पापं प्रणश्यति वृकोदरकीर्तनेन। शत्रुर्विनश्यति धनञ्जयकीर्तनेन माद्रीसुतं कथयतां न भवन्ति रोगाः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। परम करुणामूर्तिயான भगवान धर्मத்தை நிலைநாட்டுவதற்காக ஸ்தாபிப்பதற்காக ரட்சிப்பதற்காக அவதாரம் செய்கிறார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. நம் முன்னோர்களும் சொல்லின்னு வருகிறார்கள். பகவான் அவதாரம் அப்படிங்கிறது தர்மத்தை ரட்சிப்பதற்காக அப்படின்னு சொன்னால் அந்த தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அதனுடைய மகிமை புரியும். இந்த தர்மம் அப்படிங்கிற சொல் வேற எந்த மொழியிலையும் மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது. தமிழில் மட்டும்தான் இருக்காது. அறம் அப்படின்னு இருக்கு. வேற எந்த மொழியிலையும் அதற்கு மொழிபெயர்ப்பு கிடையாது. இங்கிலீஷில் சொன்னால் வேல்யூன்னு சொல்லுவார்கள். வேல்யூன்னா காருக்கும் வேல்யூ தான், காரோட மதிப்புக்கும் வேல்யூன்னு தான் பெயர். அப்படி சொல்ல முடியுமா?
எனக்கு தெரிஞ்சு எந்த பாஷையிலையுமே அதற்கு மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை, பட முடியாது. ஏன் அப்படின்னா அது அதனுடைய பொருள் அது மாதிரி. தர்மம் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை எல்லாருக்குமே நமக்கு காதுல விழுந்திருக்கு. இதற்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம ஒருத்தரை கேட்டோம்னா அவரவர்கள் புரிந்தின்ற அளவுல சொல்லுவார். இதற்கு உண்மையா என்ன பொருள் ஒருத்தரை கேட்டார், நல்லவனா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, உதவி செய்யறது, பூஜை செய்வது, ஒருத்தருக்கு நாம் நன்கொடை கொடுப்பது, இப்படி அவரவர்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவார். பொதுவா தர்மம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா சுபாவம்னு பொருள். சுபாவம்னா ஒரு பொருளை மற்றொரு பொருள்லேருந்து எது வேறுபடுத்தி காமிக்கிறதோ அந்த தன்மைக்கு சுபாவம்னு பேர். இப்ப நாயும் நரியும் ஒரே மாதிரி இருந்தாலும் நாய நாயின்னு பார்த்த உடனே சொல்றோம், நரிய நரின்னு சொல்றோம். இந்த வேற்றுமை எதை வச்சுன்னு சொல்றோம் நாம? அந்த வேற்றுமை படுத்துறது எதுவோ அதுக்கு தர்மம்னு பேர். இப்ப மல்லிகைப்பூவை பார்த்தோடனே மல்லிகைப்பூங்கிறோம். மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கக்கூடிய வாசனை இல்லாத பூவை பார்த்தாலும் இது மல்லிகைப்பூ இல்லைன்னு சொல்றோம். ஒன்றும் வடிவமா இருக்கும் அல்லது அதனுடைய வாசனை. இது மாதிரி உலகம் முழுக்க நாம் எந்த ஒரு பொருளை கவனிச்சாலும் ஒரு பொருளை மற்றொரு பொருள்லேருந்து எது வேறுபடுத்தி காமிக்கிறதோ அது அதனுடைய தர்மம். இப்ப நாயோட தர்மம் கொலைக்கிறது, பாம்போட தர்மம் கொத்துறது, நரியோட தர்மம் ஊளையிடுறது, இப்படி சொல்லிட்டே வரலாம். அது மாதிரி மனிதனுடைய தர்மம் என்ன? இப்ப உலகம் முழுக்க உள்ள பொருள்கள்ல நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. மனிதனோட தர்மம் என்ன? மனிதன் அப்படிங்கிறவனுடைய தர்மம் என்ன? அடையாளம் என்ன? சாப்பிட்றது, தூங்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, இதெல்லாம் அடையாளமா ஆகாது. ஏன்னா இது உலகத்துல எல்லா உயிரினங்களும் செய்யக்கூடிய செயல்கள். ஆஹார நித்ராபய மைதுனானி சாமான்யமே தத்து பசுபிர் நராணாம். சாப்பிட்றதோ தூங்குறதோ குழந்தை பெற்றுக்கிறதோ தன்னை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்ச்சியோ உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. மனிதர்களுக்கு தான் இல்லை, எல்லா உயிரினத்துக்கும் அது உண்டு. அதனால இது சம்பந்தப்பட்ட செயல்களை செஞ்சதுனால மனிதன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட முடியாது. மனிதனுடைய அடையாளம் உலகத்தில் உள்ள எல்லா உயிரை காட்டிலும் மனிதன் எதனால வேறுபடுத்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறான் அப்படிங்கிறதுக்கு வேதம் சொல்றது மனிதனோட தர்மம் என்னன்னு. சத்யான்ன பிரமதிதவ்யம், தர்மான்ன பிரமதிதவ்யம், குஷலான்ன பிரமதிதவ்யம், பூத்யைன பிரமதிதவ்யம், ஸ்வாத்யாய பிரவச்சனாப்யான்ன பிரமதிதவ்யம், தேவபித்ருகாரியாப்யான்ன பிரமதிதவ்யம், மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ. இதெல்லாம் மனித தர்மங்கள். இது மொத்தமா ஒன்னொன்னா சொல்றதுக்கு மேல 3 விஷயமா சொன்னா புரியும். ஆத்ம குணம், ஆச்சாரம், ஆராதனம், இந்த 3க்கும் மனித தர்மம்னு பேர். ஆத்ம குணம்னா என்ன சார் அப்படின்னா நேர்மையா இருக்கிறது, அதற்கு எதிர்மறையா இல்லாம இருக்கிறது, ஃப்ராடா இல்லாம இருக்கிறது, பொறுமையோட இருக்கிறது, கோபப்படாம இருக்கிறது, கருணையோட இருக்கிறது, பிறரை ஹிம்சை பண்ணாம இருக்கிறது, சத்தியம் பேசுறது, பொய் சொல்லாம இருக்கிறது, பிறருக்கு தானம் பண்ணுவது அல்லது பிறருக்கு கொடுப்பது, பிறர் பொருளை திருடாம இருக்கிறது. இப்ப 10 விஷயம் சொல்லியிருக்கேன் நான். இப்ப நான் சொன்னது 10 விஷயம் சொல்லியிருக்கேன்.
நேர்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கருணையாக இருக்கணும், தானம் செய்யணும், சத்தியம் பேசணும். இந்த 5க்கும் எதிர்மறையாக இருக்கக்கூடாது. இது மனிதனுக்கு ஆத்ம குணம்னு பேர். 11ஆவதா உள்ளது பிரம்மச்சரியம்ங்கிறது. ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படிங்கிற ஒழுக்கத்தோட வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பிரம்மச்சரியம்னு பேர். அதுக்கும் பிரம்மச்சரியம்னு தான் பெயர். இது ஒரு செக்ஷன். இதுக்கு ஆத்ம குணம்னு பேர். ஆச்சாரம் அப்படிங்கிறது காலையில எழுந்துண்டா யூரின் டாய்லெட் போனா சுத்தம் பண்ணிக்கிறது, பல்லு தேய்க்கிறது, குளிக்கிறது, உடை உடுத்தி கொள்வது, அவரவர்களுடைய அடையாளமா நெற்றியில் எட்டுக்கிறது, சாப்பிடும்போது காலத்துல சாப்பிட்றது, இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது, இப்ப சாப்பிடலாம் இப்ப சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு சாப்பிடலாம் இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் ஒரு நியமங்கள், ஆச்சாரம்னு பேர். ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடக்கூடாது, யாரா இருந்தாலும் ஏகாதசி உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம். நீங்க கிருத்திகையோ ஷஷ்டியோ அல்லது கிழமைகள்ல வார கிழமைகள்ல உள்ள நாட்களோ அல்லது பிரதோஷமோ பௌர்ணமியோ அமாவாசையோ அதெல்லாம் நீங்க பண்ணி கடந்தா அது உங்களோட விருப்பம். அதுக்கு காமியம்னு பேர். நித்தியம் நைமித்திகம் காமியம் அப்படின்னு சாஸ்திரத்துல 3 வகை. ஒன்று கம்பல்சரி, இன்னொன்று காலத்துல சில சமயம் மட்டும் செஞ்சா போதும், இன்னும் சிலது செஞ்சா புண்ணியம், செய்யலைன்னா பாவம் கிடையாது. கவனிச்சு கேட்கணும். கிருத்திக விரதம் அப்படிங்கிறது இருந்தா புண்ணியம், இல்லைன்னா பாவம் கிடையாது. ஏகாதசி விரதம் இல்லைன்னா பாவம். ஏகாதசிங்கிறது எல்லாருக்கும் காமன். அது ஏகாதசிங்கிறது விரதம் இல்லைன்னா பாவம். அது இன்னைக்கு டாக்டர் சொல்றானே 15 நாளைக்கு ஒரு தடவை ஃபாஸ்டிங் போடுங்கிறான். எப்ப பாரு மிஷின் ஓடிண்டே இருக்கணுமா என்ன? ஒரு நாளாவது ரெஸ்ட் கொடுக்க வேண்டாமா அதுக்கு அப்படிங்கிறான். இது மாதிரி உணவுல சாப்பிடும் போதும் எல்லாத்தையும் இதுல வயத்தறிச்சலான விஷயங்களை சொல்றேன் நான். இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதே நம்ம சாஸ்திரம் தான். அதுவும் விசேஷமான நாட்கள்ல சாத்வீகமான ஆகாரங்களை தான் சாப்பிடணும். ஒரு வெங்காயம் பூண்டு கூட சாப்பிட மாட்டார்கள் அப்படின்னு நியமங்கள் உண்டு. இன்னைக்கு என்ன சொல்றார்கள், அதை என்ன ஜெயின் ஃபுட்டுங்கிறான். வெஜிடேரியன்ல வெங்காயம் எல்லாம் சேர்ந்துருக்கு. வெங்காயம் பூண்டெல்லாம் வெஜிடேரியன்ல சேர்ந்தாச்சு. அப்ப என்ன சொன்னா வெங்காயம் பூண்டு இல்லாத சாப்பாடுன்னா ஜெயின் ஃபுட் அப்படிங்கிறார். இதை வெங்காயம் பூண்டு கூட சாப்பிடாம இருக்கணுங்கிறது நம்ம சாஸ்திரம் தான். அதுக்கெல்லாம் காரண காரியம் இருக்கு. அது சமயம் வரத்தே சொல்லியிருக்கேன், இன்னொரு சந்தர்ப்பம் வரத்தே சொல்றேன். சாப்பிட்டா பெரிய பாவம் அப்படின்னு சொல்ல முடியாது, சாப்பிடாம இருந்தா விசேஷம். மாம்சம் உட்பட சாப்பிட்டா பாவம் கிடையாது, அவரவர்களுடைய தர்மம். அது இன்னும் சொல்ல போனா மாம்சம் சாப்பிடணும் சாப்பிடலாம்ங்கிறதே நம்ம சாஸ்திரம் சொல்றதுதான். யார் எந்த தொழில்ல இருக்கமோ, என்ன காரியம் செய்யறமோ, என்ன மாதிரி சூழ்நிலையோ அதற்கு தகுந்த மாதிரி வாழ்வியல் முறை. அது நம்ம சாஸ்திரமே நமக்கு சொல்றது. ஒரு சந்நியாசி, ஒரு யோகி, ஒரு சித்தர், ஒரு மகான்கள் அப்படின்னு வரத்தே தான் முழு கட்டுப்பாடுங்கிறது. சாமானிய மனிதர்களுக்கு முழு கட்டுப்பாடை விதிக்கல சாஸ்திரம். ஆனால் கட்டுப்பாடு அப்பப்ப விதிக்கிறது. இந்த இதில் இது உங்களுக்கு இது கதைக்கு சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் சொல்லிட்டு போறேன். நம்ம சாஸ்திரங்கள்ல வருஷத்துக்கு ஒரு தடவை 4 மாசம் அந்த உணவுல கட்டுப்பாடோட சாப்பிட்றதுக்கு சாதுர்மாசியம்னு பேர். சாதுர்மாசியம்
அப்படின்னு சொல்லுவார்கள். ஆடி மாசத்திலேருந்து கார்த்திகை பரியந்தம் ஒரு மாசம் பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் சேர்க்கக்கூடாது. பால் சம்பந்தப்பட்ட உணவுகளே இல்லாமல் சாப்பிடணும். ஒரு மாசம் பருப்பு சம்பந்தப்பட்ட உணவுகள் இல்லாமல் சாப்பிடணும். ஒரு மாசம் புளி, உரப்பு, உப்பு இந்த சம்பந்தம் இல்லாத உணவுகள் அப்படிங்கிறத சாப்பிடணும். ஒரு மாசம் காய்கறிகளே இல்லாத சம்பந்தம் இல்லாத உணவுகள் சாப்பிடணும். இன்னைக்குமே உங்களுக்கு யாருக்கா தெரியுமா தெரியல, இன்னைக்கு சில ஆனா பிச்சுன்னு இருப்பா, செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு கொடிக்காய் சாப்பிட மாட்டார்கள். புடலங்காய், அவரைக்காய் அதெல்லாம் சாப்பிட மாட்டார்கள். இன்னைக்கும் தமிழர்கள் பண்பாடுல உண்டு. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில கொடியில காய்க்கிற காய்க்கு சாப்பிடக்கூடாது. இது மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நம்ம சாஸ்திரங்கள்ல இருக்கு, நம்ம வாழ்வியல்ல இருந்தது. எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா வந்த உடனே அவன் சொன்னான்னா நம்ம பெருமையா நினைச்சுப்போம். அதை வெளிநாட்டுக்காரர் ரிசர்ச் பண்ணி சொன்னான்னா அது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி. இதெல்லாம் இவர்கள் எப்படி சொன்னார்கள்ங்கிறது தான் ஆச்சரியம். நம் முன்னோர்கள் இந்த நியமங்களுக்கு ஆச்சாரம்னு பேர். அதுக்கு அடுத்தது ஆராதனம் அப்படிங்கிறது தாயை வணங்கணும், தந்தையை வணங்கணும், குருவை வணங்கணும், தெய்வத்தை வணங்கணும், பஞ்சபூதங்களை வணங்கணும், இயற்கையை வணங்கணும், உயிரினங்களை வணங்கணும். இதுக்கு ஆராதனம்னு பேரு. ஆத்ம குணம், ஆச்சாரம், ஆராதனம், இந்த மூணு தொகுப்புக்கும் தர்மம்னு பேர். மொத்தமா மூணும் சேர்ந்து ஒரு மனிதன்ட்ட நாம் கவனிச்சோம்னா இந்த மூணும் சேர்ந்து இருக்காது. சில பேரை கவனிச்சோம்னா ரொம்ப நல்லவர்களா இருப்பார்கள், தெய்வ பக்தி இருக்காது. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது சார்மா, ஆனா ரொம்ப நல்லவர்களா இருப்பார். இன்னும் சில பேரை பார்த்தா ரொம்ப தெய்வ பக்தியா இருப்பார்கள், பக்கா ஃப்ராடா இருப்பான். இன்னும் சில பேரை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பிறரோட கஷ்டம் தெரியாம நடந்துப்பார்கள், மற்றவர்களை சிரமப்படுத்துவார்கள். இது மாதிரி மாறி மாதிரி இருக்கும். நல்லவனா இருப்பான், தெய்வ பக்தி இருக்கும், ஆச்சாரம் இருக்காது. ஆச்சாரம் இருக்கும், தெய்வ பக்தி இருக்கும், நல்லவனா இருக்க மாட்டான். இப்படி மாறி மாதிரி இருக்கும். இந்த மூணும் சேர்ந்து இருந்தாதான் முழு மனிதன் ஆறாவும். இந்த மூணும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் மகான்கள், சித்தர்கள், தெய்வங்களுடைய அவதாரங்கள். மனிதனுடைய வாழ்க்கையில இவைகளுக்கு எப்ப ஒரு இடையூறு வரதோ, இவைகளை யார் இடைஞ்சல் பண்ணுகிறார்களோ, இவைகளை கடைபிடிக்கிறவர்களை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த தர்மங்களை செய்பவர்களுக்கு இடையூறா உள்ளவர்களை அழிப்பதற்காகவும் இந்த தர்மங்களை தானே வாழ்க்கையில செய்து காண்பிப்பதற்காகவும் பகவான் வரத்துக்கு தான் அவதாரம்னு பேர். இதுக்கு தான் இப்ப நான் சொன்ன விஷயம்தான் அவதாரம்ங்க. இதுக்காக தான் பகவான் வருவான். அந்த அந்த காலகட்டம் தெரியும். அது மாதிரி பகவான் பண்ணின அவதாரங்கள்ல நேற்றைய தினம் சொன்ன வியாசாவதாரம்ங்கிறது மிகவும் விசேஷமானது. பகவானுக்கு சில விசேஷ தன்மைகள் நித்தியமாக உள்ளது. பகவான் அப்படிங்கிற சப்தத்துக்கு புகழ், பலம், ஞானம், ஐஸ்வர்யம், பராக்கிரமம், வீரியம், கருணை, இதெல்லாம் பகவானோட அடையாளங்கள். இதெல்லாம் பகவானை விட்டு பிரியவே பிரியாது. இப்ப நமக்கெல்லாம் எப்படின்னா, நமக்கே ஒரு பிறந்த உடனே நமக்கு ஞானம் கிடையாது, படிச்ச பிறந்தான் அறிவு வராது, வயசான உடனே மறந்து போயிடுறது. ஒரு காலத்துல ஏழையா இருந்திருப்போம், ஒரு காலத்துல செல்வம் வந்திருக்கும், ஒரு காலத்துல திருப்பி ஏழையா போயிடுவோம், ஒரு காலத்துல பலசாலியா இருப்போம், ஒரு காலத்துல பலம் இல்லாதவர்களா இருப்போம். ஒரு சமயம் இருக்கும், ஒரு சமயம் இருக்காது. இதெல்லாம் பகவான்கிட்ட எப்போதும் உள்ளது, நித்தியமா உள்ளது. இந்த அவதாரங்கள் பண்ணும்போது இதுல சிலதெல்லாம் சில சமயம் வெளிப்படும். இப்ப ராமாவதாரம் அப்படின்னு சொன்னா கருணை, பராக்கிரமம், நேர்மை, இதெல்லாம் வெளிப்பட்டது.
கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு சொன்னா கருணை வெளிப்பட்டது, வீரியம் வெளிப்பட்டது, ஞானம் வெளிப்பட்டது. பகவத்கீதையை சொன்னா. இதே நிருசிம்ம அவதாரத்தை எடுத்துட்டா பகவான் கருணையும் பராக்கிரமமும் மட்டும்தான். இது மாதிரி அவதார காலங்கள்ல ஒவ்வொரு அவதாரத்துல ஒன்னொன்னு வெளிப்படும். அது மாதிரி வியாசராக பிறந்த போது பகவான் வெளிப்படுத்தினது ஞானாவதாரம், ஞான கலாவதாரம்னு பேர். அறிவை வெளிப்படுத்தின அவதாரம். உலகம் முழுவதும் இன்றைக்கு கண்டென்ட் எல்லா மொழிகள்லையும் இருக்கக்கூடியதான மூல விஷயங்கள் எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொன்னா சாஸ்திரங்கள்லேருந்து தான் பெறப்பட்டது. இதெல்லாம் நிரூபிக்க முடியும். இப்ப சிலதுவே சொல்வார்கள் தமிழ் மறை. நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். தமிழ் மறை அப்படின்னு சொன்னா நமக்கு திருக்குறள். அதுக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ் இலக்கியங்கள், சீவகசிந்தாமணி முதலியதெல்லாம் ரொம்ப பழமையான நூல்கள் அப்படின்னு, சங்க காலத்து நூல்கள் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி உள்ள நூல்களும் உண்டு. அது எல்லாத்திலையுமே பார்த்தோம்னா இந்த மகாபாரதம் இருக்கு, ராமாயணம் இருக்கு. அதுதான் அதில் ஒரு ஆச்சரியமே. அப்ப இந்த ராமாயணமோ மகாபாரதமோ அதற்கு முன்னாடி இருந்ததுங்கிறது நிரூபணமாறது. வேதத்தை பத்தி இருக்கு, அதுல ராமாயணத்தை பத்தி இருக்கு, ராமருடைய கதைகளை பத்தி இருக்கு, கிருஷ்ணருடைய கதைகளை பத்தி இருக்கு. அதெல்லாம் பத்தி அவர்கள் பேசுறவர்கள் பேச மாட்டார்கள். திருக்குறள்லயே எடுத்துட்டா எத்தனை தெய்வ சம்பந்தமான குறள்கள் இருக்கு. அப்ப இந்த கண்டென்ட் எங்கேருந்து பெறப்பட்டதுன்னா வேதங்கள்ல இருந்து தான். இந்த வேதம் அப்படிங்கிறதுக்கு அறிவுன்னு அர்த்தம். பொதுவா வேதம் அப்படிங்கிற சொல்லுக்கு அறிவு அப்படின்னு அர்த்தம். யாருடைய அறிவு அப்படின்னா கடவுளுடைய அறிவு. இப்ப நேற்றைய தினம் சொன்னேன், இந்த ஐயப்பன் கோவில் ஆரம்பிக்கிற காலத்துல இந்த வெறும் கீத்து கொட்டகா மண்ணு தான். அப்படி இருந்த ஐயப்பன் கோவில் 85, 86 அதுலேருந்து நாங்க வர ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு திருப்பணி செஞ்சு இப்ப முழுமையா பளிச்சுன்னு நீட்டா இருக்கு. இது ஒரு திட்டமிடல் தானே, இது ஒரு பிளான்னு சொல்றோமோ. எந்த ஒரு செயலுக்கும் ஒரு திட்டம் தேவைப்படுறது. திட்டம் இல்லாம ஒரு செயல் கிடையாது. அதுபோல இந்த மண்டபத்தை யார் வடிவமைச்சார்கள், யார் திட்டமிட்டார்கள்னா இன்ஜினியர் வடிவமைச்சார். இத ஆர்கிடெக்ட் திட்டமிட்டார். இப்படி வரணும் அப்படின்னு ஐயப்ப அன்பர்கள் விரும்பினார்கள் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இந்த உலகம் இருக்கே, இது ஒரு கரெக்டான ஒரு சிஸ்டத்துல இருக்கு. ஒரு ஆச்சரியமா நாம் கவனிச்சாதான் தெரியும். இந்த மழை காலத்தை கவனிச்சேன்னா ஒரு சமயம் பார்த்தோம்னா கன்னியாகுமரி பக்கம் பெய்யும், ஒரு சமயம் பார்த்தா மெட்ராஸ் பக்கம் பெய்யறது. வடகிழக்கு பருவமழை, தென்கிழக்கு பருவமழை அப்படிலாம் சொல்றோம் நாம். காத்து அடிக்கிறது, மழை பெய்யறது, உடனே பின்னாடியே குளிர் வர்றது, குளிர் வந்த உடனேவே தளிர்லாம் வர்றது, குளிர்காலம் முடிஞ்ச உடனே தளிர்லாம் வர்றது, அப்புறம் வெப்ப காலம் வர்றது. நல்ல வெப்ப காலம் ஆறத்தே நிறைய பூக்கள்லாம் பூத்து வெளியில வர்றது, பழங்கள்லாம் பழுக்கிறது, திருப்பி பழையபடி மழை காலம் வர்றது. இது ஒரு சிஸ்டமா இருக்கு. இந்த உலகம் இத்தனை உயிரினங்கள் ஊர்வன பரப்பனையிலேருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் எப்படி வந்தது? ஒருத்தருடைய திட்டம் இல்லாம வராது. இது யாருடைய ஒரு பிளான், யாருடைய சங்கல்பம் அப்படின்னா தெய்வத்தினுடைய சங்கல்பம், தெய்வத்தினுடைய பிளான். இத வேதமே சொல்றது. சோ காமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏதி சதபோ தப்யதா சதபஸ்தப்துவா அப்படிங்கிறது. இந்த உலகத்தை படைக்கணும்னு இறைவன் விரும்பினான். பகுஸ்யாம் பிரஜா ஏதி, நானாவிதமான பிரஜைகளோட இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்னு. இது முட்டாள்தனமான ஒரு தொகுப்பு கிடையாது. எத்தனையோ நாடுகள்ல, எத்தனையோ மதங்கள்ல, எத்தனையோ நூல்கள்ல படைப்பை பத்தி சொல்லி இருக்கு.
அதுல கேட்கிற கேள்விகளுக்கு அதுல உள்ள விஷயங்களை நாம் கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்ல முடியாது அவர்களால். ஹிந்து மதத்துல உள்ள எதை கேட்டாலும் பதில் சொல்லலாம். எந்த விஷயத்தை நீங்க கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இது சயின்ஸோட ஆச்சரியமா வெளிப்பாடா இருக்கு. அப்படி ஒரு சிருஷ்டி இது. இன்னைக்கு உலகத்துல உள்ள நடுநிலையா உள்ள அறிஞர்கள் எல்லாருமே ஒத்துக்கிறார்கள். நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட படைப்பை ஒத்துக்கிறார்கள். எப்படி படைக்கப்பட்டது அப்படி. இது இயற்கை தெய்வம்னு உண்டா இல்லையா ஒரு கேள்வி. இப்ப சுருக்கமா சொல்லிட்டு போறேன். நம்ம சாஸ்திரம் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தெய்வம்ங்கிறது. சில மதங்களோ சில சித்தாந்தவாதிகளோ அதை ஒத்துக்கிறது இல்லை. இப்ப பௌத்த மதத்தை எடுத்துட்டோம்னா எல்லாத்துக்கும் எது காரணம் அப்படின்னு கேட்கும்போது சூன்யம் காரணம்னு சொல்லுவார்கள். சூன்யம் வெற்று இடம். நம்ம மதத்தை கேட்டா பிரம்மம் காரணம்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் எது காரணம்னா பிரம்மம் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்க ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஏன் அப்படின்னா எப்படி அப்படின்னு சொன்னா அந்த வாதங்கள் அங்க எப்படி நடக்கிறதுன்னா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா நம்ம ஹிந்து மதத்தோட ஓரளவு ஈக்குவலா டிராவல் பண்ற மதங்கள் சில மதங்கள் தான். சித்தாந்தங்கள்ல தர்க்க ரீதியா பௌத்த மதம் ஜெயின மதங்கள் தான். மற்ற மதங்கள்லாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் கூட வர முடியாது. ஒரு நான் சொன்னப்ப அந்த ஆத்ம குணங்களோட பேசிட்டு விட்டுருவார்கள். அவர்கள் நல்லவனா இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதோட சொல்லிட்டு விட்டுருவார்களே தவிர சித்தாந்தத்தை பேச மாட்டார்கள், தத்துவத்தை பேச மாட்டார்கள். தத்துவத்தை முழுமையாக பேசின மதம். நாம இன்னைக்கு கோவிலுக்கு வரோம், ஆன்மீகத்துல இருக்கோம், இதோட இந்து மதம் முடியல. இது ஒரு 5% தான். இன்னும் 95% புஸ்தகம் லைப்ரரியில தூங்குறது எங்களை மாதிரி உள்ளவர்கள்ட்ட தான் இருக்குது. நாங்க சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சாலும் படிக்க வரவர்கள் கிடையாது. தத்துவம் என்ன தத்துவம்னா இப்ப இயற்கைவாதிகள் உலகத்துல படைப்பு எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடிய ரிசர்ச். உலகத்துக்கு காரணம் அணு, உலகத்துக்கு காரணம் சப்தம், உலகத்துக்கு காரணம் கர்மா, உலகத்துக்கு காரணம் காரியம், உலகத்துக்கு காரணம் இயற்கை, உலகத்துக்கு காரணம் சூன்யம். இத்தனை விஷயம் இருக்கு. காரணம்னா புரியலையே சார்னா. இப்ப இந்த மைக் இருக்கு, இது இரும்புல இருக்கு. இந்த இரும்பு எதிலேருந்து வந்தது? பூமியிலேருந்து வந்தது. பூமி எதிலேருந்து வந்தது? அடுத்த கேள்வி. ஜலத்திலேருந்து வந்தது. ஜலம் எதிலேருந்து வந்தது? நீர்லேருந்து வந்தது. நீர் எதிலேருந்து வந்தது? நெருப்புலேருந்து வந்தது. நெருப்பு எதிலேருந்து வந்தது? காற்றுலேருந்து வந்தது. காற்று எதிலேருந்து வந்தது? ஆகாசத்திலேருந்து வந்தது. ஆகாசம் எதிலேருந்து வந்ததுன்னா அவ்யக்தம்னு சொல்லுவோம். இன்னைக்கு பிளாக் ஹோல்னு சொல்றா பார்த்தீங்களா? அதை நம்ம சாஸ்திரங்கள்ல அவ்யக்தம், வெளிப்படையாகாத தன்மை அப்படின்னு அர்த்தம், அல்லது பிரகிருதி அல்லது மாய. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாதான் இந்த அதோட நிற்கிறது. அதுக்கு மேல ஒரு காரணம் பிரம்மம்னு நாம சொல்றோம். இப்ப இவர்கள் சொல்றார்கள் சூன்யம்ங்கிறார்கள், பிரகிருதிங்கிறார்கள், அணுங்கிறார்கள். அதெல்லாம் இல்லைங்கிறத சாஸ்திரங்கள்ல நிரூபிச்சிருக்கோம். இதுல பிரகிருதிங்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துப்போம், இயற்கைங்கிறத எடுத்துப்போம். இப்ப என்ன கேட்கிறா, ஒரு மரம் இருக்கு. இந்த மரம் அழகான கிளைகளோட இலைகளோட பூக்களோட இருக்கு. இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு இன்ஜினியர் கட்டினார். அது மாதிரி உலகத்தை இறைவன் படைச்சான்னு சொன்னா இந்த மரத்தை யாரு படைச்சா? இந்த மரத்துல உள்ள இலைகள் கிளைகள் பூக்கள் பழங்கள் இதெல்லாம் கட் பண்ணி ஒட்ட வச்சு இப்ப இந்த மண்டபம் பூசினா மாதிரி யாராவது பூசினார்களா? இல்லையே. அது இயற்கையா தானே வருது. அப்ப இயற்கை தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்படிங்கும்போது நாங்க அதை சொல்லுவோம். நீ இயற்கைன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்ட. அதே அந்த மாமரத்தை கட் பண்ணி அழகா சைஸ் பண்ணி ஒரு வீட்டுல டோரா பண்ணி போடுறோம் நாம. அப்ப ஏன் அந்த டோர்ல இலை வரல?
அது ஏன் துளிர்க்கல்ல? மரமா இருக்கிறதே துளிர்க்கிறது, வீட்டுல கதவா ஆனப்புறம் ஏன் துளிர்க்கல்ல? அப்ப மரமா இருக்கிறதே அதுல என்ன இருந்தது, கதவானத்துக்கு போகுது அதுல என்ன இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சா சாஸ்திரம் புரியும். அதுக்குதான் சித்துன்னு பேர், சத்துன்னு பேர். அந்த சத்து தான் பரமாத்மா அப்படிங்கிறது. என்னதான் அவுட்லெட் இருந்தாலும் உள்ள அந்த சத்து இருந்தாதான் வெளிப்படும். அந்த சத்து உடம்புல இருந்ததுனாலதான் உடம்பு இயங்கிறது. அந்த சத்து உடம்பை விட்டு போறதுனாலதான் சத்து பேடுத்துங்கிற வார்த்தை தான் மருவி செத்து பேடுத்துன்னு வந்தது. செத்து என்ன போறது? சத்து பேடுத்து, சத்தான பரம்பொருள் உடம்பை விட்டு பேடுத்து. அப்படி சர்வகாரண வஸ்துவான அந்த பரமாத்மா இந்த உலகத்தை எப்படி படைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாரோனோ அதுக்கு தான் வேதம்னு பேர். ஈஸியா புரியுற மாதிரி சொல்லிட்டேன், ஏன்னா எனக்கு கதை நிறைய இருக்குன்னு. இந்த வேதம் ஒரு தொகுப்பா இருந்தது. இந்த வேதத்தை இந்த வியாசர் பிரிச்சார். அதனால இவருக்கு வியாசர்னு பெயர். விநியஸ்தம் பண்ணத்தினால வியாசர்னு பெயர். விநியஸ்தம்னா பிரிக்கிறது. வேதத்தை பிரிச்சதுனால வேதவியாசர்னு பெயர். இதை என்னமா பிரிச்சார் அவர் அப்படின்னா, இதுல பல விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமா நாம் உலகத்துல நன்மைகளை அடையக்கூடியதான சில வழிபாட்டு முறைகள் இருக்கு. அதுக்கெல்லாம் யாகங்கள்னு சொல்லுவார்கள். இங்க பண்றதுக்கு ஹோமம்னு பேர். ஹோமம் வேற, யாகம் வேற. யஜ்ஞம் யாகம்ங்கிறது வேற, ஹோமம்ங்கிறது வேற. ரெண்டும் ஒன்றும் இல்லை. அது ரொம்ப எங்கேயாவது அபூர்வமா நடக்கும். அது பப்ளிசிட்டி பெருசா இருக்காது, ஏன்னா ஜனங்களுக்கு அவ்வளோ புரியாது அந்த விஷயத்தை பத்தி. இது மாதிரி ஒரு சங்கல்பங்கள்லாம் அதுல கிடையாது. இது மாதிரி பொருள்களை போட்டெல்லாம் அது பண்ண மாட்டோம். இப்ப இதுலெல்லாம் ஏகப்பட்ட பொருள்கள்லாம் போடுறோமோன்னு, அது மாதிரி இல்லாம அதுல எதுவுமே போட மாட்டார்கள். நெய், சமித்து, தர்ப்பம், இது மட்டும்தான். அங்க சங்கல்பமே என்னன்னா, அவ்வளோ பெரிய சோமயாகம் ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவழிச்சு நடக்கும். அவ்வளோ விஷயம் அதுல இருக்கும். ஆனா அந்த யாகத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா, நான் சங்கல்பம் பண்ணிக்கும் போது, இப்போ பொதுவாக நம்ம ஒரு பூஜை பண்ணும்போது உங்க நட்சத்திரம் சொல்லுங்க, உங்க ராசி சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க, உங்க குடும்பத்துக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றோமோனோ, அது மாதிரி எதுவுமே அதுல சங்கல்பம் கிடையாது. மமோபாக்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் சோமேன யக்ஷே தேன பரமேஸ்வரம் பிரீணயானி. முடிஞ்சு போயிடுது சங்கல்பமே. 50 லட்சம் ரூபாய்க்கு, இந்த 500 ரூபாய்க்கு பண்ற ஹோமத்துக்கு 1/2 மைல் சங்கல்பம். மம சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய தைரிய சௌரிய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய. இதுல குடும்பம் பெருசா இருந்ததுன்னா விதவிதமா சங்கல்பம். ஒருத்தனுக்கு 3 சம்சாரம், 3 மனைவி. அவர் முதல் மனைவியோட பேரை சொல்லிட்டு சக குடும்பானாம் நாள் 2வது மனைவி ஓடி வந்தார். சாமி என்ன விட்டுட்டீங்களேன்னா, இல்லையே இப்ப சக குடும்பானாம்னு தான் சொல்லியிருக்கேனே, அதுல எல்லாரும் சேர்ந்தவர்கள் தானே, அப்படிலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப நீங்க வந்த உடனே சாமி காபி சாப்பிட்றீங்களான்னு நான் தான் உங்களை கேட்கிறேன். இப்ப என் பேரை சொல்லாம நான் தான் சக குடும்பானாம்னு சொல்லியிருக்கேனேம்மா. நீங்க ஒரு தடவை குடும்பம்னு சொன்னா அது மூத்தாள் மனைவியை போய் சேரும். அதனால அவ என்ன சொன்னா, குடுகுடும்பானாம்னு சொல்லுவோம்னா. குடுகுடும்பானாம் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் காமிய கர்மான்னு பேர். யாகத்துல அப்படிலாம் கிடையாது. யாகத்தோட ஒரு நோக்கமே காலத்துல மழை பெய்யறதுக்கு தான். யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா பர்ஜன்யாத் அன்ன சம்பவா ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம். ஆச்சரியமான விஷயம். தமிழ்ல ஒரு சொல்லாடல். இதெல்லாம் சொல்ல மாட்டான் தமிழை பத்தி சொல்றது. வேதம், வேள்வி, வேதியர், வேள்வி, வெள்ளம். வேதம், வேதியர், வேள்வி, வெள்ளம், வெள்ளாமை, வெள்ளாளர். இது ஒரு சொல். வேதம், வேதத்தை படித்தவர்கள் வேதியர்கள். வேதியர்களால செய்யப்படுவது வேள்வி.
வேள்வியால வருவது வெள்ளம், வெள்ளத்தினால் செய்யப்படுவது வெள்ளாமை, வெள்ளாமையை செய்பவர்கள் வெள்ளாளர்கள். இப்படி ஒரு சைக்கிள் மாதிரி வரும். அது இன்னும் நிறைய இருக்கு. அதுல ஒரு சின்ன 4-5 விஷயம் தான் சொன்னேன். இப்ப மழை பெய்யறது, யாகம் செஞ்சா மழை பெய்யும் அப்படின்னு சொன்னா இப்ப என்ன யாகம் யார் செய்யறா? மழை பெய்யலையான்னா யாகம் செய்கிறோம். யாகம் செஞ்சாதான் தீட்சிதர்னு பேரு. தீட்சிதருங்கிறது ஒரு சபையில கொடுத்த பட்டமும் கிடையாது, ஒரு யூனிவர்சிட்டி கொடுக்குற பட்டமும் கிடையாது, ஒரு குடும்பத்தோட பெயரும் கிடையாது. இன்னைக்கு சிதம்பரத்திலேயோ மன்னார்குடியிலையோ உள்ளவர்கள் தீட்சிதர்கள்னு போட்டுக்கிறார்களே தவிர ஒரிஜினலா தீட்சிதர்னா யாகம் பண்ணினாதான். இப்ப நம்ம பாரத தேசத்துக்கு பிரதமரா இருந்தார் அடல் பிகாரி வாஜ்பாய்னு சொல்லுவோம். அடல் பிகாரிங்கிறது அவரோட பெயர். வாஜ்பாய், வாஜ்பாய்னா அப்படி என்ன? வாஜபேயி அப்படின்னு பெயர். வாஜபேயம்னு ஒரு யாகம். அந்த யாகம் பண்ணியிருந்தா வாஜபேயின்னு போட்டுக்கலாம். அந்த அவர் குடும்பத்துல யாரோ பண்ணியிருக்கார்கள், அதனால வாஜபேயம். இப்ப டெல்லிக்கே ஒரு முதல்வர் இருந்தா, ஒரு மேடம் ஷீலா தீக்ஷித்னு சொல்லுவார்கள். ஷீலா தீக்ஷித் அப்படின்னு. ஏன் ஒரு நடிகையிலேயே ஒரு அம்மா மாதுரி தீக்ஷித்னு போட்டிருந்தா. இந்த தீட்சிதருங்கிறது பரம்பரையா போட்டுக்கிற பட்டம் இல்லை, ஆனா அவர்கள் போட்டுக்கிறார்கள். அப்படி போட்டுக்க கூடாது, யாகம் பண்ணினாதான் போட்டுக்கணும். சோமயாகம்னு ஒரு யாகம் பண்ணினாதான் போடணும். அந்த சோமயாகம் நாம் செய்யும் போது மழை பெய்யறது அப்படின்னோம். இப்ப மழை பெய்யலையானால் இப்ப யோசனை பண்ணி பாருங்க. நீங்க இப்ப பெய்யற மழைக்கும் ஒரு 40 வருஷம் முன்னாடி பெஞ்ச மழைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றது புரியும். காலத்துல பெய்யும், தேவையான அளவு பெய்யும், விட்டு விட்டு பெய்யும். நீர்நிலைகள்ல அந்த ஜலம் தேங்குற மாதிரி. பொதுவா மழை எப்படி பெய்யணும்னா 1/2 மணி நேரம் பெய்யணும், 1/2 மணி நேரம் கேப் இருக்கணும். 1 மணி நேரம் பெய்யணும், 1 மணி நேரம் கேப் இருக்கணும். அப்படி இருந்தாதான் பூமி அந்த அந்த ஜலத்தை வாங்கிக்கும். இப்ப மழை அப்படி பெய்யறது இல்லை. 2 மணி நேரத்துல 2 மாசம் பெய்ய வேண்டிய மழை பெஞ்சுட்டு போயிடுறது. அந்த ஜலம் முழுக்க நமக்கு உபயோகம் இல்லாம சமுத்திரத்துக்கு போயிடுறது. நம் முன்னோர்கள்லாம் அதிபுத்திசாலிகளா கிராமங்கள்ல எல்லாம் கவனிச்சல்னா, கிராமத்துல எங்க மழை பெஞ்சாலும் குளத்துல வந்து விழும் அந்த ஜலம். அது மாதிரி அந்த கிராமத்தோட அமைப்பே. 4 திசையிலையும் குளம் வெட்டி வச்சிருப்பார்கள். கிணறு இருக்கும், வாய்க்கால்கள் இருக்கும், ஏரி இருக்கும், கண்மாய் இருக்கும். அந்த மழை காலத்துல பெய்யணும், இது மாதிரி பெய்யக்கூடாது. அந்த காலத்துல பெய்யறதுக்கு உள்ள காரியத்துக்கு தான் யாகம்னு பெயர். அந்த யாகங்கள்ல பொதுவா இப்ப வேதத்தை பத்தி சொல்லின்னு வரேனா, வேதத்துக்கு யாகத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த வேதத்தை ஏன் பிரிச்சார் வியாசர் அப்படிங்கிறதுக்காக. தெய்வங்களை கூப்பிடணும், தெய்வங்களுக்கு உணவு கொடுக்கணும், தெய்வங்களை ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த பூஜை 3 பகுதியா பிரியற. தெய்வங்களை கூப்பிடுவதற்கு ஒரு பகுதி, தெய்வங்களுக்கு ஆகுதி கொடுக்கறது ஒரு பகுதி, தெய்வங்களை ஸ்தோத்திரம் பண்றது ஒரு பகுதி. இப்போ ஒரு நிகழ்ச்சின்னா சீஃப் கெஸ்டா ஒருத்தனை போய் நாம இன்வைட் பண்றோம், வீட்டில் போய் அவரை கூப்பிடுறோம். அவர் வரேன்னு சொன்ன உடனே அவர் பேரை பத்திரிகையில போடுறோம். சீஃப் கெஸ்டா வந்த உடனே அவரை கௌரவிக்கிறோம். கௌரவிச்சுட்டு, கௌரவிக்கிறதுன்னா ஒரு கிஃப்ட் கொடுத்தோ அல்லது ஷால் போத்தியோ பண்றோம். திருப்பி முடிஞ்ச உடனே ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றோமோ, இது மாதிரி அவர் வந்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறோமோ. அது மாதிரி 3 வகையா இந்த காரியம் அமையறது. இந்த 3 வகையான செயல்கள் தான் 3 வேதம்ங்கிறது. தெய்வங்களை கூப்பிடுற வேதத்துக்கு ரிக்வேதம்னு பேர், தெய்வங்களுக்கு ஆகுதி கொடுக்கிற வேதத்துக்கு யஜுர்வேதம்னு பேர், தெய்வங்களை ஸ்தோத்திரம் பண்ற வேதத்துக்கு, ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ற வேதத்துக்கு சாமவேதம்னு பேர். இதைத்தான் வியாசர் பிரிக்கிறார். இது மொத்த தொகுப்பா இருந்தது. ஏன் அவர் பிரிச்சார் அப்படின்னா, மொத்த தொகுப்பா படிச்சு முடிக்கிறதுக்கு வருங்காலத்துல டைம் இருக்காது.
பொதுவா இப்ப நான் சொன்னதுல ஒரு வேதம் படிக்கிறதுக்கே 12 வருஷம் ஆகும். இதுல மொத்த தொகுப்பா படிக்கிறதா இருந்தா 40லேருந்து 50 வருஷம் ஆகும். அந்த காலத்துல அவங்களுக்கெல்லாம் அந்த வயசும் இருந்தது, டைமும் இருந்தது. இப்ப ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா, ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன் பூஜை பண்றவங்களுக்கு அப்படின்னு, நம்ம பிள்ளையார்பட்டி இங்க இருக்கு, இந்த பிச்சை குருக்கள்னு இருக்காரு சிவாச்சாரியார், அவரை போய் பார்த்தேன். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் மாமா, ஸ்பெஷல் கிளாஸு. எப்படின்னா அவர்கள் என்ன கத்துக்கிறார்களோ அதை பத்தின ஒரு லெக்சர் கொடுக்குற மாதிரி. குழந்தைகள்லாம் வருவார்களான்னு. அதுக்கு அவர் சொன்னார், அண்ணா நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, உங்க படிப்பெல்லாம் 12 வருஷம், எங்க படிப்பெல்லாம் 5 வருஷம். இந்த 5 வருஷத்துக்கே இவர்கள் வரமாட்டேங்கிறார். 5 வருஷத்துக்கே டைம் இல்லை. அவ அப்பா அம்மா என்ன சொல்றார்கள்னா, நீங்க 5 வருஷம்லாம் டைம் எங்களுக்கு பத்தாது, அவனுக்கு ஒரு பூஜை பண்ற மாதிரி, கற்பூரம் காமிக்கிற மாதிரி, கணபதி ஹோமம் பண்ற மாதிரி ஒரு 6 மாசம் கோர்ஸ் சொல்லி கொடுங்க போறோங்கிறார். 6 மாசம் கோர்ஸ் சொல்லி கொடுங்க போறோம். ஏன்னா அவர் தான் சம்பாதிச்சு தான் குடும்பம் நடந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி. இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. நமக்கு என்ன சம்பந்தம்னு எல்லாரும் போயின்னு இருக்கோம். பெரிய தவறுதல் அது. நாளைக்கு நான் இப்ப கோவில் போயிடுத்துனா, வேதம் இருந்தா கோவிலை திருப்பி கும்பாபிஷேகம் பண்ணிவிடலாம். வேதம் போயிடுத்துனா வெறும் கட்டடம் தான், வெறும் ஸ்டார்ச் தான். மந்திராதீனந்து தெய்வத்தம் அப்படின்னு. அதனாலதான் வேதத்தை ரட்சிக்கணும், வேதத்தை ரட்சிக்கணும்னு நம்ம பரமாச்சாரியால் மகான்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்றது. அதை படிக்க வரவங்களே ரொம்ப குறைச்சல். அதை முழுமையா படிச்சுட்டு வெளியில வரவர்கள் ரொம்ப குறைச்சல். அதனால அதை பிரிக்கிறார், ரொம்ப பெருசா இருக்குங்கிறதுக்காக பிரிக்கிறார். இதுல ஒரு ஆச்சரியம், அவர் உட்கார்ந்து பிரிச்ச மரத்துக்கு பலாச மரம்னு பேரு, தமிழ்ல புரச மரம்னு சொல்லுவோம். அந்த மரத்தினுடைய அடியில தான் அவர் பிரிக்கிறார். அது ஒரு இலையா இருந்தது, இவர் பிரிச்சு 3 வேதமா பிரிச்சதுனால 3 இலையா எடுத்தார். அதனால இன்னைக்கு பூஜைகள் ஹோமங்கள்லாம் அந்த பலாச மரத்து பலாச சமித்தை வச்சுதான் பண்ணணும். அது ஒரு செக்ஷன். இப்ப 4 வேதம்னு தானே நாம சொல்றோம், அதர்வண வேதம்னு சொல்றோமே. அதர்வண வேதம் இந்த 3 வேதத்துல உள்ள சில பாகங்கள் தான், அது தனியா கிடையாது. அது வைத்தியம், மெடிக்கல் சம்பந்தப்பட்டது, மருந்துகள் தயார் பண்றது, ஆயுதங்கள் தயார் பண்றது, அதை தாண்டி பிரயோகங்கள், பிரதிவாதி முகஸ்தம்பின்னு அதெல்லாம் உண்டு. நான் சொல்றதை கேட்டுக்கோங்க, உடனே அது அந்த பக்கம் போகணும்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் என்ன அடிக்கணும்னு இப்படி கையை ஓங்கினார்னா இப்படின்னா அந்த கை நின்றுடும். பேச வந்தா பேசாம வாயை கட்டிட முடியும், கையை கட்ட முடியும், கண்ணை கட்ட முடியும். கண்ணை கட்ட முடியுமான்னா புரியுற மாதிரி சொல்றேன், அதை நிரூபிக்கிறதுக்கு சொல்றேன். மேஜிக் ஷோ நடக்கிறதோன்னு இந்த சின்ன மேஜிக்கை சொல்லலை, பெரிய லெவல்ல ஆனந்த் ஜின்னு ஒருத்தர் பண்றார். இப்ப இருக்காரு அவர்னு தெரியல. அவர் மெட்ராஸ்ல பண்ணும்போது அதை ஆர்கனைஸ் பண்ணவா என்னை கூப்பிட்டு நான் மேடைக்கு போய் உள்ள அவர் ரூமுக்கு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் அவர் ஆசீர்வாதம் பண்ணணும்னா பண்றதே அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, இதெல்லாம் உங்க தகுதிக்கு முன்னாடி சின்ன விஷயம், அதனால இதை ஒரு பெருசா எடுத்துக்காதீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஹிந்தியில். உங்க படிப்புக்கெல்லாம் முன்னாடி இது ரொம்ப சின்ன விஷயம், இதை பெருசா எடுத்துக்காதீங்க. அவர் என்ன பண்ணினார்னு சொல்றேன். மேடையில ஒரு டேபிள்ல ஒரு பெண்ணை படுக்க வச்சு ஒரு ரம்பம் வச்சு அறுக்கிறார். அறுத்தா உடம்ப சரிபாதியா அறுத்து ஒரு பக்கம் இப்படி போடுத்து ஒரு பக்கம் இப்படி போடுத்து, அந்த பெண்ணு அந்த பக்கம் இருந்துன்னு இப்படி கையை ஆற்றா, இந்த பக்கம் காலை ஆற்றா, நடுப்புல 4 அடி கேப் இருக்கு. வீடியோ இருக்கு, இன்னைக்கு நெட்ல போய் பாருங்க. எப்படி அது, இதை எப்படி சாத்தியம்? வீடியோ உள்பட இருக்கு, இந்த மேஜிக்குள்ள வீடியோ உள்பட இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்க? அங்க என்ன நடக்கிறது? உடம்ப அறுத்துற முடியுமா? அறுத்தா உயிர் இருக்குமா? இல்ல இப்படி அறுத்து தனித்தனியா வேலை செய்ய வைக்க முடியும், அறுத்து ஒரு நிமிஷத்துல சேர்க்க முடியும்னா அப்புறம் டாக்டர் என்னத்துக்கு?
இவ்வளோ பெரிய வைத்தியசாலைகள்லாம் என்னத்துக்கு? அப்ப இங்க என்ன நடக்கிறதுனால் இந்த கண்ணை கட்டுற வேலை தான். பார்க்கிறவர்களுடைய கண்ணை கட்டிடுவார்கள். இது மாதிரி உள்ளதெல்லாம் தான் அதர்வண வேதம்ங்கிறது. அதனால அதை படிக்கிறவர்கள் ரொம்ப குறைச்சல். ஏன்னா நல்ல எண்ணம் குறைச்சல் கலியில, நல்லது செய்யணுங்கிற எண்ணம் குறைச்சல்ங்கிறதுனால எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுக்கறது கிடையாது. இன்னைக்கு இருக்கு அந்த வேதம், எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஏன்னா சுபாவமாவே கெட்ட எண்ணங்கள் ஓடுறது மனசுல. என்ன அவனுக்கு திரும்பி இதை வேற கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஜாஸ்தியாகும். அது இந்த 3 வேதத்தையும் அவர் பிரிச்சதுனால வியாசர்னு பேரு, வேதத்தை பிரிச்சதுனால வேத வியாசர்னு பேரு. அதுக்கு அடுத்தது அவர் பண்ண பெரிய காரியம் எதுன்னா புராணங்கள் பண்ணினது. அதுல முதலாக பண்ணினது புராணங்களை விட இதிகாசம். இப்ப நான் சொல்றேன் இந்த மகாபாரதம். இந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டதான சாமானிய தர்மங்கள், பொது தர்மங்கள், விசேஷ தர்மங்கள் எல்லா மனிதர்களையும் போய் அடையணும். அதற்குள்ள கதைகளோட இதை சொல்லணும். இப்ப ஒரு விஷயத்தை நாம் சொல்லும் போது அது நமக்கு நினைவில் இருக்கணும்னா இன்னொன்னையும் சேர்த்து சொன்னா அது நினைவில் இருக்கும். இன்னைக்கு நாம யாராவது ஒருத்தன் நான் சொல்றது உண்மைடா என்னை நம்புடா அப்படின்னு சொன்னான்னா நான் சத்தியம் பேசுவேன்னா நீ என்ன பெரிய ஹரிச்சந்திரனான்னு கேட்கணும். இன்றளவும் நாம கேட்கிறோம், நீ என்ன பெரிய ஹரிச்சந்திரனா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப ஹரிச்சந்திரன்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், பொய் சொல்லாம இருந்தான் அப்படிங்கிறது சாதாரண பாமர ஜனங்களுக்கு உள்பட மனசுல படிஞ்சிருக்கணும். இது மாதிரி பல கதைகள். தர்மர், தர்மபுத்திரர், ராமபிரான் இவர்கள்லாம் எவ்வளோ நேர்மையா இருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண பாமர ஜனங்களுக்கு உள்பட தெரியும். பாமர ஜனங்கள் கூட ஒத்துப்பாரு. அது மாதிரியான ஒரு கதை, நிறைய கதைகள். இது மாதிரி பெண்களுடைய பெருமையை சொல்லுவதற்காக ஒரு கதை இருக்கு, தர்மவியாத சரித்திரம்னு இருக்கு இந்த பாரதத்துல. அதுல ஒரு வேதம் படிச்ச அந்தனர் தவம் பண்ணி அந்த தவம் முழுமை அடைஞ்சு அவருக்கு கோபம் வந்த சமயத்துல ஒரு கொக்கை பார்க்கிறார். அந்த கொக்கு எரிஞ்சு போயிடுது. இவர் பார்த்த உடனே அந்த கொக்கு எரிஞ்சு போயிடுது இவர் கோபத்தினால. அந்த அளவுக்கு அவருக்கு தவம் பலிக்க ஆரம்பிச்சிடும். இவர் ஒரு ஊருக்கு வந்து தெருவில் பிச்சை எடுக்கிறார். ஒரு வீட்டில் ஒரு பெண்ணு இவரை பார்த்துட்டு உடனே பிச்சை போடாம கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டு பிச்சை போட்டார், சாப்பாடு போட்டார். உடனே இவருக்கு கோபம் வந்தது. நான் வந்த உடனே எனக்கு ஏன் நீ போடல, எனக்கு வீட்டு காரியங்கள் இருந்தது, என் கணவர் வந்தார், அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வரத்துக்கு லேட் ஆச்சு, நீ என்ன நீ மதி. ஏன்னா இன்னைக்கு பிச்சை எடுக்கிறவர்களுக்கும் அன்னைக்கு பிச்சை எடுக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பிச்சை எடுக்கிறதே இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். இன்னைக்கு இப்ப சமீபத்திலலாம் கூட படிக்கிறேன் நான் அதுல எல்லாரையும் சொல்லலை. இதனால நல்ல இயலாமையோட உள்ளவர்களுக்கும் பிச்சை போடணுங்கிற எண்ணம் வரமாட்டேங்கிறது நமக்கு. யாரோ ஒரு பிச்சை எடுத்தவர்கள் ஒரு கோவில் வாசல்ல செத்து போனார்கள் அப்படிங்கிறதே அவர்களுடைய பையன் நோண்டினா 40 லட்சம் இருந்ததுன்னு ஒரு மாசம் முன்னாடி பேப்பர்ல வந்தது. 40 லட்சம் ரூபாய் பணம் கட்டா வச்சிருக்கா அந்த அம்மா, செத்து போயிட்டா. இதெல்லாம் இப்போ ஒரு தொழில் மாதிரி பண்ணிவிட்டார். அந்த காலத்துல அப்படி கிடையாது. 3 பேர் தான் பிச்சை எடுப்பார்கள். படிக்கிறவர்கள், கல்யாணம் ஆகாதவர்கள் எடுப்பார்கள், குடும்பத்தை விட்டு வெளியில வந்தவர்கள் எடுப்பார்கள், துறவிகள் எடுப்பார்கள். மற்றவர்கள் பிச்சை எடுக்க மாட்டாங்க. எல்லாரும் உழைச்சு சாப்பிடணும்னு தான் நினைப்பாங்க, பிச்சை எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, மாறிப்படுது. இப்ப நாமே அங்கஹீனமா இருக்கு, வயோதிகர்கள் ஆயிட்டார்கள், இயலாமையினால் எடுத்தார்கள்னா அது நியாயம். அது அப்ப இவன் பிராமணன், வேதம் படிக்கிறவன். இப்ப நம்ம பிச்சைன்னு சொல்றோமே, அதுக்கு பிக்ஷேன்னு பேரு.
சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்போது. அவன் பிக்ஷை தான் எடுக்க வந்தான். இந்த அம்மா போடாதனால கோவிச்சுக்கிறான் அந்த அம்மாவை. ஏற இறங்க முறைச்சு பார்த்தான். அவ சொன்னா, நான் பொய் சொல்லலை, எனக்கு குடும்பத்தில் கணவன் தான் தெய்வம், கணவனை கவனிச்சுட்டு தான் நான் மற்ற காரியங்களை செய்ய முடியும், அதனால எனக்கு கொஞ்சம் லேட்டாச்சு, இப்போ நான் போடுற பிச்சை உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? சும்மா கத்தின்னு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. திருப்பி ஒரு தடவை முறைச்சான். நீங்கள் என்ன முறைச்சாலும் நான் எரிய மாட்டேன், நான் கொக்கு இல்லைன்னா. திரும்ப திரும்ப இவன் முறைக்கிறான். இந்த கொக்கா எரிச்சா மாதிரி இவளை எரிச்சுள்ளாம்னு நினைச்சிருந்து. அதுக்கு அவ சொன்னா, நீ என்ன நினைச்சாலும் நாகம் பலாக்கா விப்ரரிஷே, நான் கொக்குள்ள எரிய மாட்டேன். அதை தமிழில் ஒரு வச்சனம் உண்டு, கொக்கொன்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு ஒரு வச்சனம் உண்டு. கொக்கொன்றே நினைத்தாயோ கொங்கணி பிராமணர்கள்னு அந்த வெஸ்ட் பெல்ட்டில் உள்ளவர்கள் அவர்கள். இந்த மேங்களூர்லேருந்து ஆரம்பித்து கோவா பரியந்தம் உள்ள பிராமணர்களுக்கு கொங்கணி பிராமணர்கள்னு பேர். இப்படி சொன்னார்னு ஒரு கதை. உடனே அந்த பிராமணன் கேட்குறான், நான் காட்டில் கொக்கு எரிச்சது வீட்டில் உள்ள உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். ஞான திருஷ்டின்னாக. அந்த ஞான திருஷ்டியை அடைவதற்கு நீ என்ன பண்ணினேன்னு கேட்டான். என் தர்மத்தை பண்ணினேன்னா, நான் ஒரு பூஜை பண்ணலை, ஜபம் பண்ணலை, நான் ஒரு யாகம் பண்ணலை, ஹோமம் பண்ணலை, நான் ஒரு பெண், எனக்கு என்ன தர்மமோ அதை செஞ்சேன், என் கடமைகளை ஒழுங்காக செஞ்சேன். கடமைகளை செஞ்சா ஞானம் வருமானா? கடமைகளை செஞ்சாதான் ஞானம். இந்த குறுக்கு வழியில் ஞானத்தை சம்பாதிச்சுக்க முடியாது. கடமைகளை எப்படி செய்யணும், என்ன கடமைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சாஸ்திரமே தவிர இந்த ஃப்ராடுத்தனங்கள்லாம் பண்ணி ஞானத்தை சம்பாதிக்க முடியாது. அது நிற்காது. சித்தி வேற, ஞானம் வேற. சித்திங்கிறது இப்போ நான் சொன்ன மத்தியில கண்ணை கட்டுறது, நீங்கள் என்ன நினச்சின்னு வரையர்கள்னு தெரிஞ்சுன்னு சொல்கிறது, இதெல்லாம் தற்காலிகமானது. இந்த கிராமங்கள்லேயே இந்த குறி சொல்கிறவர்கள்னு உண்டு. நம்ம ஒரு பொருள் காணாப்படுத்தினா இன்றைக்குமே பாமர ஜனங்கள் இன்னி பரியந்தமே ஒரு ஜுரம், ஒரு கட்டி, உடம்பு சரியில்லைன்னா முதல்ல குறியீட்டுக்காரர்கிட்ட தான் போவார்கள். ஏதோ பயந்த குணமாக இருக்குது, எங்கேயோ பயந்துன்னு தான், ஏதோ திருஷ்டி, யாரோ ஏவல் வச்சுட்டா அப்படின்னு தான் அவர்கள் நம்புறார்கள். அவர்கள்ட்ட போன உடனே அவர் அந்த குறி சொல்றவர் கேட்பார், ஆடு காணாப்படுத்தின்னு தானே வந்தேன். ஆமாம் சாமிம்பா. ஆமாம். உன்னோடது கருப்பாடு தானே? ஆமாம். தென் திசையில் இவ்வளோ மைல் தாண்டி இருக்கு, நீ போய் பார் அப்படின்னு சொல்லுவான். 10 ரூபா 5 ரூபா வச்சு கொடுப்பான். அது பலிக்கும் பலிக்காமல் போகும், அதெல்லாம் விஷயம் வேறு. நான் சொல்றது அதுக்கெல்லாம் சித்தின்னு பேர், தற்காலிகமான விஷயங்கள். இது ஞானம். ஞானம்தான் ஒரு மனிதனுடைய உண்மையான கஷ்டத்தை போக்க முடியும். மரண பயம்ங்கிறது தான் பெரிய பயம். அந்த மரண பயத்தை ஒருத்தனுடைய ஹிருதயத்திலேருந்து போக்கணும்னா ஞானிகளால, சித்தர்களால தான் முடியுமே தவிர சாமானிய மனிதர்களால முடியாது, போக்க முடியாது. இந்த ஞானத்தை சம்பாதிச்சுக்கிறது தர்மத்தை செஞ்சாதான் சம்பாதிச்சுக்கலாம். இது மாதிரி பல கதைகள். இப்ப நாம சொல்ற விஷயத்த, ஒரு எறும்பு இருக்கு, அந்த எறும்பை மேலோட்டமா பார்த்தா எறும்பா தெரியறது. அந்த எறும்புக்கு வாய் எங்க இருக்கு, கால் எங்க இருக்கு, வயர் எங்க இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கணும்னா ஒரு லென்ஸ் வச்சுன்னு பார்க்கிறோமோ, அது மாதிரி வேதங்கள்ல சொல்லப்பட்டதான சூக்ஷ்மமான தர்மங்களை சாமானிய மனிதர்களும் தெரிஞ்சு கொள்ளணும், அவர்களிடம் போய் சேரணும். இது அப்படிங்கிறதுக்காக வியாசரால் செய்யப்பட்டதான நூல் தான் வியாச பாரதம்ங்கிறது. ஸ்ரீ சூத்ரத்விஜபந்தூனாம் த்ரயீன ஸ்ருதி கோச்சராஹ இதி பாரதமாக்யாதம். அந்த ஒரு சங்கல்பத்தில் தான் பாரதம்னு பண்ணார். மகத்வாச்ச பரத்வாச்ச மகாபாரதம் உச்சியதே அப்படின்னு. இது பாரதம்னா பாரதம்ங்கிற நாட்டை பத்தின நூல் இல்லை, நாட்டை பத்தின விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா மகத்வாச்ச பரத்வாச்ச
மிகவும் உயர்ந்ததான விஷயங்கள் இதுல சொல்லப்படுகின்றதான இதுல பாரதம்னு பேர். இதுல சொல்லப்படாத விஷயமே கிடையாது, சப்ஜெக்டே கிடையாது. இதுல சொல்லப்படாத சப்ஜெக்டே கிடையாது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் இதுக்கு தீர்வு இருக்குதுல. மகாபாரதம் கதையா படிச்சா புரியாது. ஆதி பர்வா, பின்னாடி வனப்பர்வா, சாந்தி பர்வா, அனுசாசன பர்வா, இது மொத்தம் 18 பர்வாக்கள், 18 பாகம் உடையது பாரதம். வியாச பாரதம்ங்கிறது 18 பாகம். அந்த 18 பாகத்துல 2-3 பாக கதையை தான் நாம இன்னைக்கு உலகத்துல திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அந்த மகாபாரதம் வியாசரால் செய்யப்பட்டு செய்யணுங்கிற சங்கல்பம் வந்த உடனே இவர் என்ன பண்றார்? பிரம்மாவை நினைக்கிறார். பிரம்மா இவருக்கு முன்னாடி தோன்றார். என் மனசுல அது மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு, எல்லா விஷயங்களையும் சேர்த்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ன உடனே அதுக்கு அவர் சொன்னார், நீங்க நினைச்சா மட்டும் போராது, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது எழுதப்படணும், முழுக்க அது எழுதப்படணும். சரி, இந்த கற்பனைக்கும் எழுத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் உண்டு. என்னன்னா இன்னைக்கு இந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் எப்படின்னா ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் எழுதுவார், டைப்பிஸ்ட்னு பேர். ஷார்ட் ஹேண்ட்லாம் உண்டு அந்த காலத்தில். அப்படியே எழுதிப்பார்கள், அதுக்கப்புறம் டைப் அடித்து கொண்டு வருவார்கள். லெட்டரே அந்த காலங்களில் ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் எழுதி தான் லெட்டரை எழுதுவார். ஏன்னா எழுதுறவனே சொல்றவனே எழுதினா நின்று போயிடும், அப்படியே ஸ்டென் ஆயிடும், அடுத்தது என்னன்னு தோணாது. இதை எழுதணும் அப்படின்னு சொன்னா நான் எப்படி எழுதுறது? அதுக்கு அவர் சொன்னார், பிரம்மா மகா கணபதிய மனசுல தியானம் பண்ணுங்க. ஸ்மிருதமாத்ரோ கணேசானஹா பக்த சிந்தித பூரகா அப்படின்னு நாம் நினைச்ச உடனே நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு கருணை வடிவமானவர் இந்த கணபதி. ததஸ்தஸ்மாரஹேரம்பஹ வியாசஸ் சத்யவதி சுதஹ ஸ்மிருதமாத்ரோ கணேசானஹ பக்த சிந்தித பூரகஹ தத்ரா ஜகாம விக்னேஷஹ வைதவ்யாசோ யதஸ்திதஹ வேதவ்யாசோ யதஸ்திதஹ பூஜிதச்சோபவிஷ்டச்ச வியாசேனோக்தஸ்ததானகஹ. மற்ற தெய்வங்களுக்கும் பிள்ளையாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, மற்ற தெய்வங்களை நாம் வரவழிக்கணும்னா அதுக்கு சில முறைகள் இருக்கு. அந்த முறைப்படி அந்த மந்திரங்களை சொன்னாதான் அந்த தெய்வங்கள் வரும். சிலதுக்கு மந்திரத்தினால உண்டு, சிலதுக்கு யந்திரத்தினால உண்டு, சிலதுக்கு தந்திரத்தினால உண்டு. அப்படி இல்லாதபடிக்கு யார் வேணாலும் எங்க வேணாலும் கூட்டா உடனே வரக்கூடிய ஒரு தெய்வம்னா அது மகா கணபதி தான். ஒரு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நம்ம பூஜை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஐயர் வேதம் படிச்சவர்களை கூட்டு தான் பூஜை பண்ண சொல்றோம். ஒரு கிராமியமான தெய்வங்கள்னா கிராமத்து பூஜாரிகளை கூப்பிட்டு பூஜை பண்ண சொல்றோம். ஆனா எல்லாரும் ஒரு பூஜை பண்றோம். எந்த தொழில் செய்யறவர்களா இருந்தாலும் பிள்ளையார் பூஜை பண்றோம். ஒரு சாதாரண ஒரு வேதம் படிச்சவர்கள் இப்ப நாங்க நித்தியம் ஆரம்பிக்கிறதே பிள்ளையார் பூஜை பண்றோங்கிற மாதிரி இல்லாம ஒரு கார்பெண்டரை கூட்டெல்லாம் அவர் லிஸ்ட் கொடுக்கறதே அந்த காலத்துல சொல்லுவேன். மஞ்சப்பொடின்னு எழுதி வரும். பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு தான் வேலையை ஆரம்பிப்பார்கள். ஒரு கொத்தனாரை கூட்டா பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பார்கள். ஒரு விவசாயம்னா பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பார்கள். எந்த தொழில், ஒரு சமையல் பண்றது இருக்குமே, 100 பேருக்கு சமையல் பண்ற இடத்துல பார்த்தா
முதல்ல தேங்காய் உடைச்சு பிள்ளையார பூஜை பண்ணிட்டு தான் சமயக்கட்டில் நெருப்பே பற்ற வைப்பார்கள். அவ்வளோ தூரம் வேண்டாம். நம்ம வீட்டில எல்லாம் அந்த காலத்தில் பண்டிகைக்கு பக்ஷணம் பண்ணுவோம். இப்போதான் எல்லா நாளும் பக்ஷணம் திங்கிறதுங்கிற பழக்கம் வந்திருக்கு. அதனால தான் இத்தனை வியாதி. ஒரு காலத்தில் ஒரு அமாவாசை, ஒரு தெவசம், ஒரு கல்யாணம், கார்த்தினா வடை கிடைக்கும், அதிருஷம் கிடைக்கும். 365 நாளும் தெவசம் மாதிரி வடையை வச்சுன்னு திங்கிறான். அது எப்படி வியாதி வராமல் இருக்குன்னு சொல்லுங்க. அந்தந்த சீசன்ல தான் கோகுலாஷ்டமி, பிள்ளையார் சதுர்த்தின்னா கொழக்கட்டை பண்ணுவார்கள், கோகுலாஷ்டமின்னா முறுக்கு சீடை பண்ணுவார்கள், தீபாவளின்னா பக்ஷணம் பண்ணுவார்கள், கார்த்திகைன்னா பொரி. இப்படி அந்தந்த சீசனுக்கு தான் இருக்கும். அதோட முடிஞ்சு போயிடுது. அந்த முறுக்கு சீடை பண்ணும்போது நம்ம பாட்டி அம்மா இவர்கள் பண்ணினத்தை யாராவது ஒரு காலத்துல வீட்டுல பண்ணின காலத்துல சொல்றேன் நான், பண்ண தெரிஞ்ச காலத்துல. இப்ப எல்லாம் நமக்கு எத்தனை பேர் இருக்கா? கிருஷ்ணா மாமா இருக்கார், அஸ்வின் மாமா இருக்கார், அப்புறம் A2B மாமா இருக்கார், எல்லாத்துக்கும் மேல ஸ்விக்கி மாமா இருக்கார். எதை சொன்னாலும் வீட்டில் கொண்டு கொடுத்துருவார் அவர். குழந்தைகள் அப்படியே சொல்றது ஸ்விக்கி மாமாங்கிறது, அமேசான் மாமாங்கிறது. இப்படிதான் குழந்தைகளுக்கு பழகி இருக்கு. அமேசான் மாமா சொன்னா கொடுத்துருவார் வீட்டில் அப்படின்னு. இந்த சாப்பிட்ற பக்ஷணங்கள் இருக்கு, அதை வீட்டில் பண்ற காலத்துல மாவுல தானே பண்ணுவோம். அந்த முறுக்கு பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஓரத்துல பார்த்தா பிள்ளையார வச்சிருப்பார்கள், சின்னதா வச்சுட்டு தான் முறுக்கு பண்ண ஆரம்பிப்பாரு. ஒரு முறுக்கு சுத்துறது கூட பிள்ளையார் மாவுல வச்சுட்டு தான் பண்ணுவார். இப்படி பிள்ளையார வழிபட்டதான ஒரு தேசம் இது. அதுக்காக சொல்லவர். இப்படி எல்லாரும் வழிபடுற மாதிரி பிள்ளையார் இருக்கா. இப்ப நான் கூட சொன்னேன், இந்த அரச மரத்தடியில் பிள்ளையார் இருக்காரு. இவர் கோவில்லாம் கட்டியிருக்கோம். பொதுவாக அரச மரத்தடியில் ஓப்பன் பிளேஸ்ல தான் பிள்ளையார் இருப்பார். கிராமங்கள் எல்லாம் கவனிச்சோம்னா அவருக்கு அஷ்டபந்தனம் கூட இருக்காது, கீழே மருந்தெல்லாம் கூட சாத்த மாட்டார்கள். ஆனா எல்லாரும் வழிபடுவோம். தேங்காய்லாம் உடைச்சு குழக்கட்டெல்லாம் நைவேத்தியம் பண்ணி. இதை விட ஒரு விசேஷம் சொல்லட்டுமா? கிராமத்துல விவசாயம் பண்றதே அந்த காலத்துல மழை வரலன்னா என்ன பண்ணலாம்னா பிள்ளையார தூக்கி குளத்துல போட்டுருவான். பிள்ளையார தூக்கி குளத்துல போட்டுவிட்டா 10 நாள்ல மழை வந்துடும். திருப்பி பிள்ளையார தூக்கி கரையில வச்சிருவாரு. இப்படி எல்லாம் பழக்கம் உண்டு. நீருக்குள்ள பிள்ளையார இறக்கிட்டோம்னா உடனே மழை வந்துடும். இன்னைக்கும் நம்ம கிராமங்கள்ல உள்ள பழக்கம். இப்படி சுலபமான ஒரு தெய்வம் அப்படின்னா அது பிள்ளையார் தான். முற்பட கிரிதனில் எழுதிய முதல்வோனே அப்படிங்கிறார் இந்த வியாசர் சொல்ல சொல்ல. பிள்ளையார் தான் அந்த பாரதத்தை எழுதினார். இன்னைக்கும் பத்ரிநாத் போயிட்டு மேலே போனோம்னா வியாச குஹான்னு இருக்கு. அங்க உள்ள ஸ்டோன்கள்லாம் பார்த்தாலே நம்ம மலை மாதிரி இருக்காது, புஸ்தகத்தை அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். எல்லாம் எழுதினது மகாபாரதம் மகாபாரதம் மகாபாரதமா எழுதி வச்சிருக்க. லட்ச ஸ்லோகம். அந்த மகாபாரதத்தை வேதத்தை பிரிச்சார், மகாபாரதத்தை எழுதினார். இந்த மகாபாரதத்துக்கு மூல காரணமா இருந்தவர். அது எப்படின்னு சொல்றேன். இந்த பீஷ்மருடைய அப்பாவுக்கு சந்தனுன்னு பேர். பீஷ்மர் முதல் பையன். அது பீஷ்மர் கதை வார்த்தை சொல்றேன். பீஷ்மர் கல்யாணம் பண்ணிக்கல, அதனால அவர் ஒரு 2வது கல்யாணம் பண்ணிண்டார். அந்த 2வது கல்யாணம் பண்ணிண்டவனுக்கு 12வாளுக்கு 2 பையன் பிறந்தான். சித்ராங்கதன் விசித்திர வீரியன் அப்படின்னு 2 பையன் பிறந்தான். அதுல சித்ராங்கதன்கிறவன் சின்ன வயசுலயே காலமாயிட்டான். விசித்திர வீரியன்கிற பையன் தான் மிச்சம் இருந்தது. அந்த விசித்திர வீரியனுக்கு 3 மனைவிகள். விசித்திர வீரியனும் காலமாயிட்டான். அவன் உடம்பு இருக்கு, விசித்திர வீரியன் காலமாயிட்டான், குழந்தை இல்லை. பீஷ்மரை கூப்பிட்டு சத்தியவதிங்கிற அவருடைய சித்தி சொல்றாள், நீ பட்டாபிஷேகம் கல்யாணம் பண்ணிக்கோ, பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ, நீ இனிமே வம்சத்தை வளர்க்கணுங்கிறதே நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அந்த மேல கதையில வரத்தே சொல்லுவாங்க பீஷ்மரை பத்தி சொல்லும்போது. அப்ப இந்த தலைமுறை நிற்க கூடாதுங்கிறதுக்காக சத்தியவதி என்ன பண்றாள், வியாசரை கூப்பிடுறாள். வியாசர் வரா.
உங்களுடைய அருளால தான் குழந்தை பிறக்கணுங்கிறார் சத்தியவதி. அவர் சொன்னால் மருமகள்கிட்ட நீ சொல்லு, அவர்கள் தயார்னு சொன்னா நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னா. மருமகளை கூப்பிட்டு சொன்னால் 3 பேர், 2 பேர் பட்ட மகிழ்ச்சிகளா உள்ளவர்கள், ஒரு பெண்ணு 3வது மனைவி. இந்த 3 பேர்த்தையும் சொல்றார் சத்தியவதி. வியாசர் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்லியிருக்கார். என்னைக்குன்னு கேட்டா தெரியல, இல்ல நாளை மறுநாள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளை சொல்லிட்டார்னு வச்சுக்கோங்க. இந்த 3 பேரும் எப்படி அதை எதிர்கொண்டார்கள் அப்படின்னா, அம்பிகா அம்பாலிகா அப்படின்னு 2 பேருக்கு முதல்ல பெயர். அதுல அம்பிகாங்கிறவள் மூத்தவள், அந்த மனைவியில. அவள் என்ன பண்ணினார், வியாசர் தோன்றினார் அவளுக்கு முன்னாடி. அவ என்ன நினைச்சுட்டா, வியாசர் குழந்தைய கொடுப்பார்னா வியாசர் கட்டி பிடிச்சு சரீர சம்பந்தத்தினால குழந்தைய கொடுப்பார்னு அவ மனசுல தப்பா வாங்கினுட்டா. இருந்தாலும் கூச்சம், இஷ்டம் இல்லை, ராஜாங்கத்துல சொல்லிட்டார்கள் அப்படின்னு அவ மனசுல நினைச்சுட்டு என்ன பண்ணினா, அப்படி கண்ணை மூடிண்டார். வியாசர் கூப்பிட்டார், கண்ணை திறந்தார். நீ என்ன நினைச்ச மனசுலன்னு கேட்டார். நீங்க என்ன குழந்தை கொடுக்கறதுக்காக என்ன தொட்டு தான் குழந்தை கொடுப்பீர்கள் நினைச்சேன்னா. யார் அப்படி சொன்னான்னு கேட்டார். இல்ல வியாசர் குழந்தை பிறக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு எங்க மாமியார் சொன்னார். அது சரி, அனுகிரகம் பண்ணுவார்னு தானே சொன்னால், நான் உன்னை தொடுவேன்னு சொன்னாரான்னு. யோனிர் யதா நதுஷ்யேதா, இது அனுகிரகமே தவிர தொட்டு பிறக்கிற குழந்தை இல்லை. நேற்றைய தினமே சொன்ன, இதெல்லாம் இன்னைக்கு சயின்ஸில் நிரூபணம் ஆகின்னு இருக்கிற விஷயம். இதெல்லாம் பாரதத்தில் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கார்கள். நீ என்னமோ தப்பா மனசுல வாங்கிட்டு இருக்க, நீ கண்ணை மூடின்றதுனால உனக்கு கண்ணு தெரியாத குழந்தை பிறப்பான்னு இப்படி அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சு போயிட்டார். அதனாலதான் திருதராஷ்டிரம் பிறக்கிறான், கண்ணு தெரியாது, அவ கண்ணை மூடின்றதுனால. அடுத்தது அம்பாலிகா அப்படிங்கிறவர் முன்னாடி தோன்றும் போது அவ என்ன பண்ணிருக்கா, இது மாதிரி ஒரு வெள்ளை துணியால உடம்பெல்லாம் மூடிட்டு இருந்தா. ஏன்னா வியாசருக்கு தன் உடம்பை காமிக்க கூடாது அப்படின்னு. அவள்கிட்டையும் கேட்டார் வியாசர், நீ என்ன நினைச்சேன்னு கேட்டார். ஏன் அப்படி நினைச்ச? அதனால உனக்கு பிறக்கிற குழந்தை தோலெல்லாம் வெள்ளையோட இருப்பான். பாண்டுன்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. தோல் வெள்ளையா இருந்தா அதுக்கு பாண்டுன்னு பேர். அது ஒரு குறைபாடு தான், அது வியாதி இல்லை, அது ஒரு குறைபாடு. 3வதா ஒரு பெண் சொன்னேன் பாருங்க, அவள் இவர்கள் மாதிரி பட்ட மகிழ்ச்சி கிடையாது, ஒரு சாமானிய வேலை செய்பவ தான் அவள். அவள் என்ன, அதான் யாருக்கு எந்த மாதிரி ஒரு பக்தி இருக்கும், ஞானம் இருக்கும்னு நாம கெஸ் பண்ணவே முடியாது. இந்த உலகம் இருக்கு பாருங்க, ஆச்சரியமான உலகம். அவர் என்ன பண்ணி வச்சிருக்காள், வீடு முழுக்க பெருக்கி வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டு புஷ்பம் வச்சு நல்ல விளக்கு ஏற்றி வீட்டில் தூப தீபங்கள்லாம் ஏற்றி ஆசன பலகா போட்டு மனை போட்டு பழங்கள்லாம் எடுத்து வச்சு புஷ்பங்கள்லாம் எடுத்து வச்சு, ஏன்னா வியாசர் வருவாருங்கிறத அனுகிரகத்தினால பண்ணுவாருங்கிறத அவரை பூஜை பண்ணணும்னு அவ தயார் பண்ணி வச்சிருக்கான். வியாசர் வந்த உடனே உட்கார்ந்துட்டு பூஜை பண்றான். இவ்வளோ உத்தமியா நீ மனசுல வாங்கிட்டு இருக்கியே, அதனால உனக்கு உத்தமனான ஒரு பையன் பிறப்பான்னால் அவன்தான் விதுரன். அவர்தான் விதுரன். மகாபாரதத்துல விதுரருடைய ஞானம் பிரசித்தமானது. விதுரரை பத்தின ஒரு கேரக்டர் இருக்கு, நான் கதை சொல்றதே சொல்றேன். ஒரு நாள் விதுரரை பத்தி பேசுவேன். ஏன்னா வியாசருடைய இந்த ஒரு அனுகிரகம். 2வது விஷயம் சொல்றேன், வியாசருக்கு எவ்வளவு தூரம் கெப்பாசிட்டிங்கிறது. இந்த திருதராஷ்டிரன் பாண்டு 2 பேர்ல பாண்டு ஒரு சாபத்தை அடைஞ்சு காட்டுக்கு போயிட்டான். அங்க தேவதைகளுடைய அனுகிரகத்தினால குந்திக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது. ஹஸ்தினாபுர பட்டணத்துல இருந்த இந்த காந்தாரிக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப வருத்தமா போயிடுது.
நமக்கு குழந்தை பிறக்கல, அவளுக்கு குழந்தை பிறக்கிறது, சக்கலத்திக்கு பிறக்கிறது, ஓர்படியாருக்கு பிறக்கிறதுன்னு. வியாசரை வந்திருந்தார், வியாசரை கூப்பிட்டு கேட்டால் வியாசர் சொன்னார், ஒரு அனுகிரகம், ஒரு பழந்தரேன், சாப்பிடு, கர்ப்பம் ஏற்படும். கர்ப்பம்னா ரொம்ப பேர் ரொம்ப மனசுல வாங்கிக்கணும். 150 கிலோ இருந்ததுனால குழந்தை பேக்கிற சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. உலுக்கிச்சானா இருக்கிறதுனால குழந்தை பிறக்காதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு அம்மா ஆக்கிருத்தியா இருந்ததுனால குழந்தை பிறக்கும்னோ, ஒல்லியா இருந்ததுனால குழந்தை பிறக்காதுன்னோ, குண்டா இருக்கிறதுனால குழந்தை பிறக்கும் அப்படி எல்லாமே கிடையாது. இந்த குழந்தை பிறக்கிறது வேற, உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணுங்கிறது வேற. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஆண்களுக்கு உள்ள பிரச்சனை, பெண்களுக்கு உள்ள பிரச்சனை எல்லாம் நம்மளுடைய சாஸ்திரங்கள் பேசிட்டு பேர். பெண்களுக்குள்ள பிரச்சனையில முக்கியமானது 2 டியூப். அந்த கர்ப்ப பைக்கு எஃகு வரணும், அதுல தான் ப்ராப்ளம் வரும். அதை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் நாக பிரதிஷ்டைங்கிறது. இந்த அரச மரத்தடியில நாகர் பிரதிஷ்டை பண்றோமோ, கவனிச்செல்லாம் தெரியும், இப்படி பிணைஞ்சா மாதிரி இருக்கும். நாகரை பூஜை பண்ணினா குழந்தை பிறக்கும்னு சொல்றோமோ, அதுவே இந்த சிஸ்டத்துக்காக தான். சரி, அரச மரத்தடி என்னத்துக்காக? அரச மரத்தடியில் அதை ஏன் வைக்கணும்னா ஆண்களுக்குள்ள பிரச்சனைகளுக்காக. ஆண்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அந்த அணு இருக்கே, அந்த அணுவோட கவுண்ட் குறைச்சலா இருக்கலாம், நீந்தர சக்தி குறைச்சலா இருக்கலாம். லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அணுவே இல்லாம இருக்கும், பிறக்கிற அணுவே இல்லாம இருக்கும். லட்சம் கோட்டியில ஒருத்தருக்கு தான். மிச்சவர்கள்லாம் கவனிச்சோம்னா நான் சொன்னதுதான் இருக்கும், அந்த நீஞ்சர சக்தி இருக்காது, அளவோடத்துல குறைச்சலா இருக்கும். இப்ப நான் சொல்றத ரிசர்ச் மூலமா நீங்க நிரூபிச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொன்னார்னா தொடர்ந்து 3 மாசம் இந்த அரச மரத்தை கார்த்தால 6:30 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள பிரதட்சணம் பண்ணணும் 108 தடவை. சனிக்கிழமை அன்னைக்கு தான் அரச மரத்தை தொடலாம், மற்ற நாள்ல தொடக்கூடாது. பிரதட்சணம் பண்ணும்போது ரொம்ப தள்ளியும் போகக்கூடாது, ரொம்ப கிட்டக்கையும் வரக்கூடாது. ஒரு 3 அடி கேப்ல தான் பிரதட்சணம் பண்ணணும். அந்த ஆக்சிஜன் நமக்கு மேல படணும். பொதுவா மரங்கள் தான் நாம் சுவாசிக்கிறதுக்குள்ள ஆக்சிஜனை கொடுக்கறது. அதுல மிகுதியான ஆக்சிஜன் கொடுக்கறதுல ராஜாவா இருக்கிறதுனாலதான் அதுக்கு அரச மரம்னு பேர். மரங்கள்லயே ஆக்சிஜன் நிறைய கொடுக்கறது அந்த மரம் தான். அதனாலதான் தெருவுக்கு தெரு இதை வைக்கணும். இதுல ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? என்னமோ இன்னைக்கு சயின்ஸ்னு சொல்றமே தவிர நாங்க எங்க படிச்ச வேதத்தை எடுத்து வெளியில சொல்ற இன்னும் ஆரம்பிக்கல. தசவலி சம்விரோக சதவலி சம்விரோக சகசிரவலி சாவி வயகும்ருஹேமா அப்படின்னு இந்த மரங்கள்லேருந்து ஆக்சிஜன் வரதே இந்த அளவு என்ன அப்படிங்கிறத பத்தி வேதம் ஒரு இடத்துல சொல்றது. ஒரு மரம் 10 பேர் சுவாசிக்கிற ஆக்சிஜனை கொடுக்கறதுங்கிறது. இது 4 பேரும் கிடையாது, 12 பேரும் கிடையாது, 10 பேருக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறது. ஒரு மரத்தோட ஆக்சிஜன் 10 பேர் சுவாசிக்கிறதுக்குள்ள ஆக்சிஜனை கொடுக்கறது. அதனால வேதம் சொல்றது, நான் உன்னை ஒரு கலையை பிச்சேன்னா 1 பிச்சா 10 வரணும், 10 பிச்சா 100 வரணும், 100 பிச்சா 1000 வரணும் அப்படின்னு வேதம் பிரார்த்திக்கிறது. இந்த சமித்துகள்லாம் எடுக்கிறதே மரத்தை வெட்டக்கூடாது, தேவைப்பட்டா வெட்டும் போது அந்த மரத்தை பார்த்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வெட்டணும். அந்த பிரார்த்தனை பண்ற மரம் மந்திரம் இது, ஒரு கிளையை ஒடிக்கிறதுக்கு. இந்த மரத்தை அரச மரத்தை 3 மாசம் சுத்தணும், 1 நாள் 2 நாள் இல்லை. சுத்தினா அப்புறம் போய் டெஸ்ட் பாருங்க, அவ்வளோ துள்ளி குதிச்சா மாதிரி இருக்கு அந்த அணுக்கள். அதனால தான் அந்த காலத்துல அரச மரத்தை சுத்தின உடனே அடிவயத்தை தொட்டு பார்த்தான்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு ஈஸியான பரிகாரம். இன்னைக்கு தெருவுக்கு தெரு லட்சக்கணக்கில் நாசமா இருந்து பணம், நாசமா இருந்து பணம். ஆனா இதுல நம்பிக்கை வராது, அதான் பிரச்சனை. பாவம், அது நம்பிக்கையின்மையே பாவம் தான். இதுல ஆச்சரியம் என்னன்னா, நீங்க மொத்தமா நம்பலன்னா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். எது பொய்யோ அதை முழுசா நம்புறேன், எது உண்மையோ அதை நம்ப மாட்டேங்கிறது. அதுதான் ஆச்சரியமான விஷயமே. எது உண்மையோ 100க்கு 100 சத்தியமோ அதை நாம ஏமாத்துன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில விட்டுடுறோம். இந்த சோப்பை தேய்ச்சுன்னா ஒரே வாரத்துல உங்க உடம்பு வெள்ளை விளையர்னு ஆயிடும் அப்படின்னு உடனே ஓடி பேர் எத்தனை பைத்தியம் வாங்கிறது.
இந்த உடம்பு வெளுப்புக்கும் சோப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. அவரவர்கள் பிறக்கிறதே உள்ள நிறம்தான். அழுக்கு வேணா போகுமே தவிர கலர் எப்படி வரும்? இது மாதிரி இந்த எண்ணெயை தடவிண்டா அப்படியே பொச பொச பொசன்னு நாத்து மாதிரி தலை அமேசான் காடுகள்லேருந்து கொண்டு வந்திருக்கோங்கிறான். தலை முடிக்கும் எண்ணெய்க்கும் சம்பந்தமே கிடையாது. அடிப்படை எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மண்டை ஓடு காயாம இருக்கிறதுக்கு தான் எண்ணெய் தடவுறதே தவிர முடிக்காக எண்ணெய் கிடையாது. முடியோட தன்மை சாப்பிட்ற உணவுனால இருக்கு. நாம் என்ன மாதிரி உணவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் முடி வளர்றது. இதோ காக்கா இருக்கு, மயில் இருக்கு, பொழுது விடிஞ்சா கோகனட் கேர் ஆயில் வச்சுன்னு தடவிக்கிறதா பல 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 பலன்னு ஷைனாக இருக்கு. ஒரு சிக்கல் கிடையாது, ஒரு சடை கிடையாது. ஏதாவது சீப்பு வச்சு வாதிக்கிறதா என்ன? 14 வருஷம் ராமர் காட்டில் இருந்தார் ஜடைய தரிச்சுண்டு. 14 வருஷம் கழிச்சு அவர் வரும்போது அவர் தலைமுடி எப்படி இருந்ததுன்னா காக்கபக்ஷ தரம் சூரம்ங்கிறார். காக்கை சிறகு போல இருந்துதான். இதெல்லாம் நம்மளோட உடம்பு தான் காரணம், சாப்பிட்ற உணவு காரணம். சத்தியத்தை நம்பணும், பொய்ய புரிஞ்சுக்கணும். சாஸ்திரங்கள் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள விஷயத்தை சொல்றேன். இந்த பெண்ணு இப்படி ஒரு ஸ்ரத்தா பக்தியோட வேதவியாசரை வரவேற்க, வேதவியாசர் உனக்கு உயர்ந்த மகன் பிறப்பான்னு அனுகிரகம் பண்ணினார். அவர் தான் விதுரர். இது ஒரு கட்டம். காந்தாரிக்கு அனுகிரகம் பண்ணினார், ஒரு பழம் கொடுத்தார், கர்ப்பம் ஏற்பட்டது, பிறக்கும்னு சொன்னார். 1 வருஷம் ஆச்சு, கர்ப்பம் பிறக்கல. பொதுவாக 10 மாசம்தான் சாஸ்திரங்கள்ல குழந்தை பிறக்கிறதுக்கு. தசமே மாசி சூத்தவே அப்படின்னு இன்னும் சொல்ல போனா அதுல இன்னொன்னு சொல்றேன்னா, இந்த சிசேரியன்கிறதே ரொம்ப தப்பான விஷயம். கோட்டியில ஒண்ணுக்கு தான் அந்த ப்ராப்ளம் வரும். ஏதாவது ஒரு மனிதனை தவிர எந்த ஜீவராசிகளாவது சிசேரியன் பண்ணிக்கிறதா? அதுலேயும் ஒரு வயத்தரைச்சலை சொல்றேன். அமெரிக்காவில் சிசேரியன் பண்ண எல்லாம் கிரிமினல் குற்றம். நீங்க சிசேரியன்லாம் பண்ணவே முடியாது அங்கெல்லாம். நீ அதுக்குள்ள காரணத்தை அதை நிரூபிச்சாகணும். நார்மல் டெலிவரி தான் வளர்ந்த நாடுகள் எல்லாத்துலேயும் நார்மல் டெலிவரி தான். இந்தியாவில் தான் அக்கிரமம் நடக்கிறது. ஏன்னா டாக்டரோட இஎம்ஐ அவர் எப்படி கட்டுவார் சொல்லுங்க? சிசேரியன் அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் சாஸ்திரத்தோட பிரமாணத்துல சொல்றேன். தசமே மாசி சூதவே அப்படிங்கிறது 9 முடிஞ்சு 10வது மாசம் மனிதர்களுக்கு இந்த குழந்தை பிறக்கிற சமயத்துல பிரசூதிகா வாயு ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகி என்ன பண்ணும்? இந்த குழந்தைய கொண்டு புஷ் பண்ணி தள்ளிவிடும் அது வெளியில. அது நீங்க வச்சுக்கணும்னாலும் வச்சுக்க முடியாது. சரி, அந்த கணக்கு என்னன்னா, அந்த கர்ப்பம் ஏற்பட்டத்திலேருந்து கணக்கு 265 நாள்லேருந்து 280 நாள் சாஸ்திரம் சொல்றது. கர்ப்பம் ஏற்பட்டத்திலேருந்து இன்னும் சொல்ல போனா 270 நாளைக்கு மேலதான் சொல்லலாம். தசமேங்கிறது அங்க 10வது மாசத்தில், 10 மாசம் முடிஞ்சு இல்ல, 9 மாசம் முடிஞ்சு 10வது மாசத்தில் அப்படிங்கிறது. இவளுக்கு ஒரு வருஷம் ஆகி குழந்தை பிறக்கலன்னு என்ன பண்ணினா, இந்த காந்தாரி வயத்தை ஒரு உலக்கையை வச்சு இப்படி குத்தி பார்த்தா. குத்தினா ஒரு மாம்ச பிண்டம் பந்து போல விழுந்தது கீழே. குழந்தை பிறக்கல. கரெக்டா அன்றைய தினம் வியாசர் வந்தார். திருதராஷ்டிரன் சொன்னான் இது மாதிரின்னு. நான் தான் சொன்னேனே அவசரப்படாத, பிறக்கும்னு சொன்னேனே, ஏன் இப்படி பண்ணினேன்னு சொல்லிவிட்டு அந்த மாம்ச பந்தை எடுத்துன்னு வர சொல்லி 100 பாக்ஸ் தயார் பண்ணி அந்த 100ல அதை பிரிச்சு வச்சு, மிச்சம் கொஞ்சோண்டு இருந்தது ஈவனா பிரிச்சு வச்சுட்டு கடைசியில கொஞ்சோண்டு இருந்தது, அதை 200 பாக்ஸ்ல வச்சு அதை ஒரு அழகான இடத்துல மூடி வச்சுட்டு பேசாம விட்டுடும், இதுலேருந்து குழந்தைகள் வெளியில வரும்னா. இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே பெரிய விஷயம். இதெல்லாம் இன்னைக்கு குழந்தை பிறந்து குறப்பிரசவம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைய வச்சுக்கிறதுக்கு இன்குபேட்டரா, அது பேர் என்ன,
இன்குபேட்டர்னு ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சிருக்கோம் நாம. இது மாதிரி குழந்தை தயாராகிறதுக்கு தாயோட கர்ப்பப்பையை தாண்டி ஒரு இது இன்னும் கண்டுபிடிக்கல நாம. இல்லை ஒரு ஒன்று 2 இடத்துல கண்டுபிடிச்சிக்கலாம் குளோனிங் முறையில், அது இன்னும் நடைமுறைக்கு வரல. வியாபாரதம் அதை சொல்றது. அது மாதிரி தயார் பண்ணி வச்சு முதல் குழந்தை அந்த பொட்டியிலேருந்து வெளியில வருது. இந்த முட்டையை உடைச்சிருந்து குஞ்சு வரா மாதிரி பொட்டியிலேருந்து முதல் குழந்தை வருது. அந்த அந்த குழந்தை கால உதைச்சிருந்து இந்த பொட்டி இதுவாகிறது முழுமையாகிறது. ஆண் குழந்தை 100மே ஆண் குழந்தை, 101வது தான் ஒரே ஒரு பெண் குழந்தை. அவளுக்கு துஷலேன்னு பேரு. இந்த 100 குழந்தைகளுக்கும் துரியோதனன், துஷ்வாசனன், துர்கரன் எல்லாம் தூன்னு வரும் வரிசையா. 100 குழந்தைகள். ஒரு யோசனை பண்ணி பாருங்க, ஒரு பெண்ணு பிசிக்கலா தலவேறு நாள் 100 குழந்தைய பெற்றுக்க முடியுமா? எந்த டாக்டராவது ஒத்துப்பாளாத சாத்தியமாது. ஆனா 100 குழந்தைகளுக்குள்ளதான ஒரு சக்தி ஒரு ஆண்ட உள்ள சக்தியோ பெண்ணிட்ட உள்ள சக்தியோ ஆயிரக்கணக்கா இருக்கு. ஆனா அதை கர்ப்பத்துல வச்சு பெற்றுக்க முடியாது. 100 குழந்தைகளை வியாசர் பாக்ஸ்ல தயார் பண்ணி பிறக்க வைக்கிறார். வியாசரோட சக்தி அப்படிங்கிறது. அது மாதிரி பின்னாடி வியாசர் இந்த ராஜசூய யாகம் அப்படிங்கிறத ஒண்ணு பண்ணின உடனே ஒரு சின்ன சண்டை வந்துடுத்து. அப்ப கூப்பிட்டு சொன்னார், தர்ம யுதிஷ்டிரா இது மாதிரி ஆயிடுத்தேன்னு கேட்டா. சிசுபாலனை கொன்னுட்டானோன்னு பகவான் யாஜசூய யாகத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கிறதே இது மாதிரி ஒரு காரியம் வந்துடுத்தே அப்படின்னு உடனே அப்ப வியாசர் சொன்னார், இதுக்கு மேலதான் உங்களுக்கு ப்ராப்ளங்கள் வரப்போறது. அவர் சொன்னார், நாங்க நல்ல காரியம் தானே பண்ணியிருக்கோம், ராஜசூயம்ங்கிற யாகம் தானே பண்ணியிருக்கோம், நாங்க நல்லவர்களாகத்தானே இருக்கோம், நாங்க யாரையுமே கெடுக்கலையே, யாருக்குமே கெட்டது நினைக்கலையே, எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் ஏன் வரும்னு சொல்றீர்கள் அப்படின்னா. திரவிய மூலானி பாபானி அப்படின்னு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் பெரும்பகுதியா எந்த வழியா வரும்னால் அவன் சம்பாதிக்கிற பணத்து வழியா தான் வரும். அந்த பணம் கரெக்டான முறையில சம்பாதிச்சாதான் குடும்பம் கரெக்டா இருக்கும். பெரும்பாலா பாபம் அப்படிதான் வரும். நான் அப்படி தப்பா சம்பாதிச்சேனா, நீ தெரிஞ்சு பண்ணல, ஆனா தெரியாம ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்க. ஒரு பெரிய தர்ம சொத்து இந்த ராஜசூய யாகத்துல கலந்துருக்கு. அதனால சில பிராபலங்கள் வரும்னா. உடனே அவர் கேட்டார், என்ன சொத்துன்னா, அந்த இமயமலைக்கு மேல ஒரு பகுதியில டன் கணக்கா தங்கம் இருந்தது. அதெல்லாம் அர்ஜுனனும் பீமனும் எடுத்துன்னு வந்தான் ராஜசூய யாகத்துல. மகாபாரதத்திலேயே இருக்கு, இன்னைக்குமே இருக்கு. டன் கணக்கா தங்கம் இருக்கு ஒரு இடத்துல. அது மகரிஷிகள் வச்சது. மகரிஷிகளுக்கு ஒரு காலத்துல சில ராஜாக்கள் கொடுத்ததை அவர்கள் அங்க சேவ் பண்ணி வச்சிருந்தார்கள். அது அப்புறம் விட்டுட்டு போயிட்டார்கள். அது தர்ம சொத்து. அந்த தர்ம சொத்தை எடுத்து நீ உபயோகப்படுத்திட்டு அதனால இந்த கஷ்டம் வரப்போறது அப்படின்னு சொன்னார்னு. இதெல்லாம் கேட்கறதே எனக்கே தோணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தர்ம சொத்தை எடுத்து எவன் வேட்டையாடின்னு இருக்கான், என்ன நடக்கிறது? இப்ப ஏதோ சௌக்கியமா இருக்கா மாதிரி ஆனா இப்பயே தெரியறது. அவர்களுடைய பிரச்சனைகள் இப்பயே நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. தொடவே கூடாது. நவிஷம் விஷமித்யாகு பிரம்மஸ்வம் விஷமுச்சியத்தே விஷமேகாக்கினம் ஹந்தி பிரம்மஸ்வம் புத்திர பௌத்திரகம்னு ஹரிச்சந்திர சரித்திரத்துல ஒரு விஷயம். ஒரு மனிதன் விஷத்தை சாப்பிட்டான்னா சாப்பிட்டவனை மட்டும்தான் கொல்லும் அந்த விஷம். எவன் விஷத்தை சாப்பிட்டானோ அவனை தான் கொல்லும். தெய்வத்தோட சொத்து, பிராமணர்களுடைய சொத்து, தர்ம சொத்தை ஒருத்தன் எடுத்தான்னா விஷமேகாக்கினம் ஹந்தி பிரம்மஸ்வம் புத்திர பௌத்திரகம்னு. அது அவனை மட்டும் கொல்லாது, அவன் புள்ளைய கொல்லும், அவன் பேரனை கொல்லும், அவன் கொல்லு பேரனை கொல்லும், பரம்பரையே பாதிக்கும். அது அத ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தெரியும்.
இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது ஜாதகத்துல புரியும். அது மாதிரி புரிஞ்சவர்களுக்கு தான் புரியும். இன்னைக்கு அந்த மாதிரி விஷயம் ரொம்ப நாலெட்ஜ் உள்ளவர்கள்லாம் குறைச்ச ஜாதகத்தை பார்க்கற தேவை. ஏன்னா அதுக்கெல்லாம் ஸ்லோகம் தெரியும். இப்ப என்ன விஷயம்னா, தர்மபுத்திரருக்கு ஒரு நிகா படுத்திட்டு போறார், ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு. இது மாதிரி பல விஷயங்கள் வியாசருடைய சரித்திரங்கள்ல பிரசித்தியானது. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, வியாசர் அப்படிங்கிறவர் தோன்றினார்ங்கிற கதையை சொன்ன, வேதத்தை பிரிச்சார், புராணங்களை தொகுத்தார், பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறத பண்ணினார், மகாபாரதம் அப்படிங்கிறத பண்ணினார், எல்லாத்துக்கும் மேல பாகவதம் அப்படிங்கிற புராணத்தை பண்ணினார் வியாசர். சாஸ்திரங்கள் எல்லாம் தொகுத்தார். இன்னைக்கு நாம அது வைணவர்களா இருந்தாலும் சரி, சைவர்களா இருந்தாலும் சரி, மாத்வர்களா இருந்தாலும் சரி, வட இந்தியர்களா இருந்தாலும் சரி, தென்னிந்தியர்களா இருந்தாலும் சரி, நாம் உபயோகப்படுத்துற நூல் எல்லாம் வியாசரோடது தான். வியாசர் பண்ணினத்தை வச்சுன்னு தான் நாங்கள்லாம் பேசுறது. இந்த கோவில்லேருந்து ஆரம்பிச்சு நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும், எந்த க்ஷேத்திரத்தை பத்தி, இப்ப திருவானைக்காவல் இருக்கு, ஸ்ரீரங்கம் இருக்கு அப்படின்னா க்ஷேத்திரத்துக்கு ஒரு மகிமை உண்டோனும், ஒரு மகாத்மியம் அப்படின்னு சொல்லுவார்களோ. அது யார் பண்ணினதுன்னா வியாசர் பண்ணினது தான். ஸ்காந்தம்னு ஒரு புராணம் பண்ணியிருக்கார். அந்த ஸ்காந்த புராணத்துல எப்படி சொல்றாருன்னா, 4 நதி எடுத்துக்கிறார் அவர். கங்கை எடுத்துட்டார், உற்பத்தி ஆரத்திலேருந்து அது போய் சேர்ற பரியந்தம் உள்ள க்ஷேத்திரங்கள் தீர்த்தங்களை சொன்னார். நர்மதை எடுத்துட்டார், உற்பத்தி ஆரத்திலேருந்து போய் சேர்ற பரியந்தம் உள்ளது நர்மதா கண்டம்னு பேரு, காசி கண்டம்னு பேரு, கோதாவரி கண்டம்னு பேரு. அது மாதிரி கோதாவரி எடுத்துட்டார், உற்பத்தி ஆரத்திலேருந்து அது போய் சேர்ற இடப்பரிந்தும் உள்ள க்ஷேத்திரங்கள். அது மாதிரி காவேரி எடுத்துக்கிறார். காவேரி உற்பத்தி ஆரத்திலேருந்து பூம்புகார் போற பரியந்தம் இரு கரையிலையும் உள்ள க்ஷேத்திரங்கள், அத்தனை தலங்களுடைய மகிமை எல்லாம் வியாசர் பண்ணினது தான். வியாசர் பண்ணலைன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்பேற்பட்ட பகவானுடைய அவதாரங்கள்ல மகிமை பொருந்தின வியாசருடைய பத்தி ஒரு 2 நாள் சொல்லக்கூடிய பாரத ரத்னமா உள்ள வியாசரை பத்தி சொல்லி கேட்டோம். நாளைய தினம் ஆச்சரியமான சரித்திரம், பீஷ்மாச்சாரியாளுடைய சரித்திரம். அவருக்கு ஒரிஜினல் பெயர் தேவவிரதன்னு பெயர். அப்பாவுக்காக வாழ்க்கையை துறக்கிறார். ராமபிரான் அப்பாவுக்காக சொத்தை தான் விட்டார். அதுவும் 14 வருஷம்தான் விட்டுட்டு போனார். இவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறார். கல்யாணமே நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு என்ன பலன் அப்படின்னா, ஸ்வச்சந்த மிருத்யு அப்படின்னு அவ அப்பா அனுகிரகம் பண்றார். எல்லாருக்கும் அந்த காலமாச்சுன்னா உயிர் போகும், உனக்கு அப்படி கிடையாது. நீ எப்ப உயிரை விடணும்னு நினைக்கிறையோ அப்பதான் உனக்கு உயிர் போகும். நீ எத்தனை நாள் வாழணும்னு நினைக்கிறையோ அத்தனை நாள் வாழலாம். அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அவரோட குருவான பரசுராமரோடையே அவருக்கு ஒரு டிஃபரண்ட் ஒப்பீனியன் வரது. இவர் சத்தியத்தை மீறணும்னு சொல்றார் குரு. இப்ப குருநாதர் சொன்னா எல்லாத்தையும் கேட்கணும்னு சொல்றோம். குருநாதர் பொய் சொல்லுன்னா சொல்லலாமா? குருநாதர் திருடுன்னு சொன்னா திருடலாமா? குருநாதர் கொலை பண்ணுன்னு சொன்னா பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்னா கொலை பண்ணாதே, திருடாதே, பொய் சொல்லாதேன்னு சொல்றவர் தான் குருவே. அதை பண்ணுன்னு சொன்னா அவர் எப்படி குருன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன் உன் சத்தியத்தை விடுன்னார் பரசுராமர். பீஷ்மர் சொல்றார் சூரியனே சொன்னாலும் விட மாட்டேன். அப்ப சண்டை வரும் உனக்கு எனக்குன்னா, வரட்டும்னா. அது என்ன கதைங்கிறது நாளைக்கு வந்தா புரியும். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தை சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்த காங்கோபம வாரி மக்ன நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண. நாளைய தினம் இந்த நடக்கக்கூடிய ஹோமங்கள்ல பூவராக ஹோமமும், அங்காரகனுக்கு தெய்வம்
நம்ம தென்னிந்தியாவில் வட இந்தியாவிலெல்லாம் வட இந்தியாவில் பிரதானமாக மகாகணபதி தான். இன்றைக்கும் நார்த் இந்தியாவில் உள்ள கோவில்லாம் போனீர்கள்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிள்ளையார் கோவில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதுவும் இந்த சித்தி விநாயகன் பாம்பேயில் இருக்குது. நாளை கார்த்தால இன்னைக்கு ராத்திரி 10 மணிலேருந்து நிற்பான் க்யூவில் கார்த்தால தரிசனம் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்குமே பூ சம்பந்தப்பட்டது. அப்பேற்பட்ட பூவராக ஹோமம், விசேஷமான பாக்ய சூக்தம், துர்கா சூக்தம், ஸ்ரீ சூக்த சம்புடிதமான வல்லபா கணபதி ஹோமம் ரொம்ப விசேஷம். அது நாளைய தினம் நடக்க போகிறது. கார்த்தால எல்லாரும் வந்து அதில் கலந்துண்டு பிரவச்சனத்திலையும் கலந்துட்டு பகவானுடைய கிருபையை அடையணும். கோபிகா ஜீவனஸ்மரணம். ஆஞ்சநேய மூர்த்திக்கு